அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்னையிலே தானா தெருவிலே சைஃபுதீன் ரஷாதி என்பவர் நம்முடைய மண்ணடி மூர்த்தெரு நிகழ்ச்சிக்கு மறுப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டம் சவால் என்று போட்டார்கள். அதில் அவங்க எடுத்து வச்ச வாதங்களில் ஒரு பகுதிக்குரிய பதிலை நாம் கடந்த வாரம் பார்த்துருக்கிறோம். மீதி உள்ள பதில்களை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு இடையில் ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஒருவர் ஒரு டிவியில் மதுஹபு, கூட்டுத்துவா, விரல செய்தல், தராவீகு இதெல்லாம் விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு விவாதத்துக்கு அவர் ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. நிரூபித்தால் 10 லட்சம் பரிசு தர்றேன்லாம் சொல்கிறாரு. கியாமத்து நாள் வரை அதை கொண்டு வர முடியாதுலாம் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதி கேட்டிருக்கிறாங்க. இதையும் மக்கள் மத்தியில் நம்ம அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியை பொறுத்த வரைக்கும் அவர் பல ஊர்களில் இது மாதிரி சவால், டிவியில் மட்டும் விடலை, பல ஊர்களில் அவர் இந்த மாதிரி சவால் விடுவார். சவால் விட்டோன்னு மக்கள்லாம் பிடிச்சி என்ன செய்வாங்க, உட்கார் விவாதத்துக்கு நாங்கள் ரெடி, எங்கள் உலமாக்களை நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம், நீ வான்னு சொல்லி பிடிச்சி நெருக்குவாங்க. வருவார், ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன செய்வார்னா ஏதாவது குழப்பி விட்டுட்டு அதோடு ஓடி போயிடுவார். இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்லவில்லை. முதல்ல புதக்குடிங்கிற ஊரில் இது மாதிரி விவாதத்துக்கு நாங்கள் தயார்னு சொன்னார். நம்ம மக்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு தேதியை வாங்கிக்கிட்டு ஒப்பந்தத்துக்காக வேண்டி அவரையும் வர சொன்னாங்க. நம்மளும் போனோம். போய் ஒப்பந்தம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் புதக்குடியிலான சவால் விட்டார். சென்னையில் தான் வாதம் நடத்தினேன், சென்னையில் எனக்கு ஆளுக்கு இருக்குது, அங்கே வாங்க பேசிக்கிறோன்ட்டார். நீ இங்கே மக்கள்கிட்ட புதக்குடி மக்கள் மத்தியில் எதை வச்சியோ அதுக்கு புதக்குடி மக்கள் விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. சென்னைக்கு தான் நான் வருவேன், இங்கே எனக்கு யாரும் ஆளுமே இல்லை, எனக்கு ஆதரவு கிடையாது இந்த ஊரில் அப்படின்னு சௌகி ஜமாத்திரம் மைனாரிட்டி இருக்கிற ஊர் ரத்தினிக்கு அந்த ஊரில் அப்படி சொல்லிட்டு நினைஞ்சிட்டாரு. விவாதத்துக்கு வரமாட்டேன்னு ஓட்டம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிடிச்சி கிடிச்சு திருப்பூரில் விவாதத்துக்காக வேண்டி ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தத்தினுடைய காப்பி எல்லாமே இருக்குது. என்னைக்கு விவாதம் தேதி குறிக்கப்பட்டுச்சு, எத்தனை நாள் விவாதம் அது குறிக்கப்பட்டுச்சு, என்னென்ன தலைப்பில் விவாதம் அது குறிக்கப்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் விவாதத்தில் அவங்க சார்பில் யார் யார் பங்கெடுத்துக் கொள்வா, நம்ம சார்பில் யார் யார் பங்கெடுத்துக் கொள்வா என்று குறிக்கப்பட்டுச்சு. இதில் ஷேக் அப்துல்லா ஜமாலி சைன் பண்ணியிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவரை சேர்ந்த உலமாக்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. நம்ம தரப்பு உலமாக்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. தேதி, இடம், நாள், தலைப்பு எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம், அந்த மண்டபத்துக்கு போனோம். அதில் எழுதுகிறாரு, என்ன காரணத்தினாலையும் யார் எந்த குழப்பம் பண்ணினாலும் ஒருவரும் வராவிட்டாலும் நான் விவாதத்தில் கலந்து கொள்வேன் என்றெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார். அந்த கையெழுத்து போட்ட காப்பி வேணும்னா மேலே ஆஃபீஸில் வாங்கி கொள்ளலாம். அல்லது நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறதா இருந்தால் அவருடைய கடிதத்தை ஸ்கேன் பண்ணி அவருடைய சைனோட கையெழுத்தோட onlinepj.comங்கிற வெப்சைட்டில் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். இப்போ விவாதத்துக்குன்னு அழைத்தது, தலைப்பை குறிப்பிட்டது, ஒப்பந்தம் போட்டது, நாங்கள் போய் அங்கே நிற்கிறோம், அவர் வராமல் ஓடி போயிட்டார். ஒப்பந்தம் போட்டுவிட்டு விவாதத்துக்கு ஒப்பந்தம், இடம், தலைப்பு எல்லாம் குறிப்பிட்டு விட்டு நமக்கு பெரிய நஷ்டத்தை, பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மெல்லாம் மெனக்கட்டு போய் அங்கே போகிறோம். கடைசியில் வரவில்லை, ஆள் என்ன செய்யல, விவாதத்துக்கு வராமல் ஓடி விட்டார். இது உண்மையா பொய்யானவற்றை கேளுங்க. விவாதம் இங்கேயும் சவால் விட்டார்னு சொன்னால் ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் இப்படி கூப்பிடுவார். இதே மாதிரி எத்தனை ஒரு காரைக்காலில் கேட்டாங்க, ஓடி போயிட்டார். நாகூரில் ஓட்டம் எடுத்துட்டாரு, கோயம்புத்தூரில் ஓட்டம் எடுத்துட்டாரு. இப்படியே நம்ம இதுக்காக நீங்கள் இந்த மெனக்கட்டு நாங்கள் செலவழிச்சிட்டு போவ அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணிவிட்டு நாங்கள் வரமாட்டோன்னு ஓடி போயிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாரோ அதே தலைப்பு, அதே விவாதம், அதே மாதிரியான ஒழுங்குகள், ஊரை மட்டும் மெட்ராஸை வச்சுக்க, உனக்கு எந்த ஊரில் பேசுகிற அந்த ஊரில் பிடிங்க, எந்த ஊரில் பேசினாலும் சரி, ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கையெழுத்து போட்டபடி எந்த விவாதத்துக்கு நீ வராமல் ஓடி இருக்கிறியோ அந்த விவாதத்திற்கு நீ கலந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தயாரா என்று கேளுங்க. எதுவும் பேச வேண்டியதில்லை. என்ன சரத்துக்கிறது எல்லாம் பேசியாச்சு. 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது, நாம் அக்ரிமெண்ட்டில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் அக்ரிமெண்ட் போட்டபடி வராமல் ஓட்டம் எடுத்து விட்டு இப்போ என்ன செய்கிறாரு, நம்மளை இதே வேலை இந்த ஆளுடைய விவாத ஒப்பந்தத்துக்குண்டு பிரயாணப்பட்ட செலவு மாத்திரம் ஒரு 30,000 ரூபாய் இருக்குது. இவரோட விவாதம் பண்ணுவதற்காக வேண்டி பிரயாணம் பண்ணியிருப்போம்ல, 5-6 பேர் சேர்ந்து போவோம்ல, போகிறதும் வாரதும் அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுறதும் அங்கே போய் தங்குறதுமாகவே இது இவருக்கு விவாத ஒப்பந்தத்துக்கே நம்ம சமுதாயத்தினுடைய காசை உள்ள செலவழிக்கலுமா, நடந்தால் பரவாயில்லை, 6வது தடவை கூப்பிட்டாலும் வரப்போகிறது இல்லை அவர். அதனால எதை நீங்கள் கையெழுத்து போட்டாயோ அதை நிறைவேற்றி முடிக்க தயாரான்னு சொல்லி காரைக்காலில் சீட் எழுதி கொடுத்தாங்க. கடைசியில் அந்த ஜமாத்தாரெலாம் வற்புறுத்தினாங்க, நீ ஒத்துக்கிட்டு இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு ஓடி போயிட்டார்.
திருப்பூரில் நடந்தபடி இப்போ பயான் பண்ணுவதற்காக வேண்டி இவரை கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி இப்படி சவால் விடுறாரு. நல்லா வீரமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்கள்லாம் கூப்பிடுவாங்க, பயானுக்கு கூட்டத்துக்கு நமக்கு கொண்டு அறிமுகப்படுத்துவாங்க, அதில் ஃபாய்தா கிடைக்குங்கிறதுக்காக சவால் விடுறாரு. தவிர வர்றவராக இருந்தால் நீ வரணும். அதே மாதிரி இந்த சையதுன் ரசாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவர் மேடைக்கு மேடை சவால் விடுறாரு. சவால் விட்டபடி சந்திக்க வரணும்னு சொல்லி சிதம்பரத்தில் போய் 27ஆம் தேதி போன மாதம் உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆள் வரல. விவாதத்துக்கு வர்றத வா பேசுவோம், இந்த தலைப்பை தான் பேசணும், நீ பேசுறது அங்கே பேசிக்கிடுவோம். விவாத ஒப்பந்தத்தில் வா, நீ சொல்கிற தலைப்பு சரியா, நாங்கள் சொல்கிற தலைப்பு சரியா, அவனு என்னென்ன தலைப்பு சேர்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். ஆக இவர்கள்லாம் மேடையில் சவால் விடுகிறார்களே தவிர நேரடியாக வந்து ஒப்பந்தத்துக்கு ரெடியான்னு கேளுங்க. எந்த ஊரில் யார் வந்தாலும் சரி பிடிச்சி நிப்பாட்டி வைத்துக்கொண்டு விவாதம் தானேங்க. எந்த தலை எதுக்கு நீ ஒன்றும் பேசாதீங்க, என்ன தலைப்பு எப்படிங்கிறது நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. இவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம், நீங்கள் வர தயாரா? எங்கள்கிட்ட நீங்கள் தலைப்பை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்னென்ன தலைப்பை பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும் இவர்களை என்னென்ன தலைப்பில் கொண்டு வரணும்னு. அவர்கள் எங்களை என்ன தலைப்பில் கொண்டு வரணும் அவர்களுக்கும் தெரியும். அதனால் அந்த மேட்டரை நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிறீங்க. கொண்டு வந்து சேர்க்கறது எங்கள் பொறுப்பு, நீ வந்து வர்றியான்னு கேளுங்க. தௌஹீத் ஜமாத் உலமாக்களை கொண்டு வந்து சேர்க்கறது எங்கள் பொறுப்பு. எந்த ஊரில் உள்ள மக்களுக்கு இதெல்லாம் போய்கிட்டு அனைத்து மக்களும் பார்க்குறாங்க. எல்லா ஊர் மக்களுக்கும் உள்ள இந்த மெசேஜை நம்ம வைக்கிறோம். எந்த ஊரில் சைஃபுதீன் ரசாதியாக இருக்கட்டும், அல்லது ஷேக் அப்துல்லா ஜமாலியாக இருக்கட்டும், அல்லது கலீல் அஹமது கிர்னூரியாக இருக்கட்டும், எந்தெந்த சவால் விடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தையை உங்கள்கிட்ட கேளுங்க, என்னைக்கு ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த தலைப்பு தான் பேசுவோம்பாங்க, அது அங்கே பேசிக்க. அந்த நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுங்க. அதை ஒப்பந்தம் பண்ண நீ ரெடியான்னு கேளுங்க. ஒப்பந்தத்தில் தலைப்பு, டேட்டு, நாள், முறை எல்லாமே தீர்மானம் ஆயிரும். இது தயாரான்னு கேளுங்க. அதனால இது வெத்து வேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதை சைஃபுதீனுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. நேருக்கு நானே நேருக்கு சந்தித்து கேட்கும் பொழுது ஓட்டம் எடுத்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் மேடையில் போய் என்ன செய்கிறாரு, ஒரு சவால் விட்டு கொண்டு திரிகிறார். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆள் ஷபீர் அலின்னு இப்படி தான் ஒருத்தர் சவால் விட்டு தொடை தட்டி தட்டி பேசுவார். இப்போ ஆளே காணா. இப்போ இவங்க 2 பேரும் இப்போ இறக்கி விட்டுருக்குறாங்க. சரி பார்ப்போம். சரி இதான் மேட்ருங்க. இப்போ சைஃபுதீன் ரசாதி மேட்ருக்கு வருவோம். தானா தெருவில் பேசப்பட்ட சைஃபுதீன் ரசாதியுடைய உரையுடைய ஒரு பகுதியை நம்ம சொன்னோமா, அதில் நான் பேசும்போது ஒரு கேஸில் தான் கேட்டிருந்தேன் போன வாரம். அதுக்கு முதல் பதில் சொல்லிக்கிறோமேண்டு மொத்தத்தையும் கேட்டு முடித்தா அதில் அவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? மொத்த விஷயமே நம்மளுக்கு எதிராக 2 விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று, இந்த ட்ரெஸ்ஸு தொழுகையில் ஜட்டி டவுஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மேட்ருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஒன்று. 2வது பதில் என்னென்னு கேட்டால் ஜக்காத்து விஷயத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு வந்து ஜக்காத் விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதில் சரியானு பார்க்கணும். அதுக்கடுத்து என்னதுக்கு சொல்லியிருக்காரு, இந்த ஜட்டி மேட்டரை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம கடைசியாக தான் அதை வைக்கிறாரு. அதனால் நம்மளும் இதை கடைசியாக வச்சுக்கிடுவோம். அடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நாம் எடுத்து மூர்த்தருவில் சொன்னோம்ல அந்த விஷயத்தில் 2க்கு தான் பதில் சொல்கிறார். மொத்த கேசட்லையும் அந்த மூர்த்தருவில் நம்ம எடுத்து வச்சோம்ல, மதுஹபுக்கு எதிராக மதுஹபு தப்பு என்பதற்கு நம்ம எடுத்து வச்சோம். எடுத்து வச்ச அந்த பாயிண்ட்களில் 2 விஷயத்துக்கு தான் பதில் சொல்கிறாரு. ஆனால் டைம் இல்லாமல் சொன்னார்லாம் நீங்கள் சொல்ல இயலாது. ஏன்? நேரத்தை இழுக்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத எல்லாம் போட்டு இழுக்கிறார். அங்கே தலைப்புக்கு தேவையே இல்லை, நம்ம மறுப்புக்கு அவசியமே இல்லை. நம்மளும் நீங்கள்லாம் ஒத்துக்கொண்ட விஷயங்களை எல்லாம் அதில் போய் என்ன செய்கிறாரு, ஆர்கியூமெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயங்களை, இஸ்லாமிய சட்டம் அற்புதமான சட்டம், அந்த சட்டம் அமலானால் அது வந்து எப்படி அத்வானி சொன்னார் அப்படி சொன்னால் இதுக்கு நீ கூட்டம் போடுறீங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லல, நீங்கள் டயத்தை இழுத்தீங்க. எனக்கு டைம் இல்லாதனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்களே தவிர, நீங்கள் பேசின பேச்சில் வந்து பல விஷயங்கள் தேவையே இல்லாது, எங்களுக்கு மறுப்புக்கு தானே கூட்டுறீங்க. அதுக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறார். மாயிசி என்ற சஹாபி விபச்சாரம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பார்ல, அதை விளக்குறார் 3/4 மணி நேரத்துக்கு. அது டாபிக் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எதுக்கு டாபிக்கு, விபச்சாரத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறது தெரியுமான்னு விளக்குறதுக்காக வேண்டியும், சஹாபாக்கள் தப்பு செஞ்சாலும் அதை தப்பு செஞ்சதுக்காக வேண்டிய அவங்க பக்குவம் இல்லைன்னு சொல்ல இயலுமா, அவங்க திருந்திக் கொள்வார்கள்னு மறுப்பு சொல்றதுக்கான்னு சொல்றாரு. இதை நீ சொல்ற, நாங்களே எத்தனை சொல்றோம், சஹாபாக்கள் வந்து கொலை பண்ணுனாங்களே அதையும் மன்னிப்பாங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்களே, ஆயுதம் தூக்கி யுத்தம் செய்தார்களே, அது பயங்கரமான குற்றம், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் சஹாபாக்கள் செஞ்ச செயலை தப்புன்னு சொன்னமே தவிர, அதை செஞ்சதுனால் நரகவாசி நாங்கள் சொன்னோமா, அதை செஞ்சதுனால் அவங்க வந்து எல்லா பாக்கியத்தையும் இழந்துட்டாங்க நாங்கள் சொன்னோமா, அதை என்னமோ சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட சித்தரித்து கொண்டு இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதில் ஒன்று ஒன்றா வருவோம். இப்போ எந்த 2 விஷயத்துக்கு பதில் சொல்கிறார் தெரியுமா? நாம் எடுத்து சொன்ன விஷயம் இருக்குல்ல, மூர்த்தருவில் சொன்ன விஷயத்தில்
ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்றார். ஒரு விஷயம் என்ன, மொத்த கேசட் நீ கேட்டுக்கலாம், இது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லதை தவிர நீங்க கேசட் கேட்டீங்கன்னா மூர்த்தருவில் நாம சொன்ன பாயிண்ட்களுக்கு அவர் வந்து ரெண்டே ரெண்டுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா, வாடகைக்கு ஒரு பொம்பளைய விபச்சாரம் செய்வதற்காக கூலி கொடுத்து பேசி விபச்சாரம் பண்ணினால் தண்டனை இல்லை அப்படின்னு ஹனவி மதுஹப் கிதாபில் இருக்கிறது என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஓசியா விபச்சாரம் பண்ணா தான் தண்டனையை தவிர காசு கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ணினால் அதுக்கு தண்டனை இல்லை என்று உங்க மதுஹப் கிதாபில் இருக்குது என்று நம்ம சொன்னோம். இதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அது என்ன பதில் அப்புறம் வர்றேன். இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அடுத்து எதுக்கு சொல்லியிருக்காரு தெரியுமா, ஊம பொண்ணை விபச்சாரம், ஊம பெண்ணை ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இல்லை. ஊமையா இருந்துச்சுன்னு வைங்க ஒரு பொண்ணு, அதை கற்பழிச்சிட்டான்னு வைங்க, ஊம பொண்ணை கற்பழிக்கிற ஆட்களுக்கு தண்டனை இல்லை அப்படின்னு மதுஹப் கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. இது தவறுன்னு சொன்னோம். இதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் என்னங்கிறது தமாசார் கதை விஷயம். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். மீதி விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் கண்டுகொள்ளாமல் உள்ளதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். உலமாக்கள் வந்து நீங்க மூர்த்தருவில் நானே பர்மிஷன் வாங்கி தர்றோம், சவால்னு போடக்கூடாது, சவால்னு மேடையில் ஏறிடுவோம். கூட்டம் போடுறதுக்கு சொல்லுங்க, அதே மூர்த்தருவில் கூட்டம் போடுங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எதுக்கு பதில்? மூர்த்தருவில் நாங்கள் கேட்டு வச்சிருக்கிறோமே, எங்களுக்கு மறுப்பாகத்தானே அந்த கூட்டம் போட்டீங்க, இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மூர்த்தருவில் என்ன கேட்டோம், அதாவது ஒருத்தன் காணாம போயிட்டான். காணாம போனவனுடைய பொண்டாட்டி வந்து எத்தனை வருஷம் சென்று மறுமணம் பண்ணலாம் என்றால் 90 வருஷம் சென்று பண்ணலான்னு எழுதி வச்சுக்கிறீங்க. ஒருத்தன் காணா போயிட்டான்னு சொன்னா 90 வருஷத்துக்கு பிறகு அவளுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை? உங்களுடைய நூல்களில் அப்படி எழுதி வைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் இறக்கப்பட்டு 90 கொஞ்சம் அதிகமாக இருக்குது 60 வச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறீர்கள். கடைசி 60 தான். ஒரு 20 வயசுல ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ண பொம்பளை இருந்தான்னு வைங்க, புருஷங்காரன் 20 வயசுல ஓடி போயிட்டான், இன்னொரு 60 வயசு சேர்த்துக்கிறங்க. 80 வயசுக்கு பிறகு புருஷன் இப்போ 80 வருஷமா இல்லாதனால வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், 80 வயசு கிளவிக்கா, இப்படி எழுதி வச்சுக்கிறீங்களே, இது வந்து ஒரு அறிவுடையவன் சிந்தனையில் வருமா? உங்க மதுஹப்புடைய கிதாபுகளில் இது ஒரு பெரிய சட்டம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது சரியா என்று நாம் மூர்த்தருவில் கேட்டோம். ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நீ கூட்டம் போட்டு தானா தோற என்ன பண்ணியிருக்கனே, இப்படி எங்க கிதாபுல இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டும். அல்லது இருக்குது, ஆமா 100 வருஷம் தான் இருக்கணும், 80 வருஷம் தான் இருக்கணும், அதான் சரி என்பதற்குரிய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை என்ன செய்யணும், ரெண்டு எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பதில் சொல்லவில்லை. அது பதில் சொல்லலையா? அது மாதிரி தலாக்குன்னு சொல்றான். 3 தலாக்கு ஒரே நேரத்தில் சொன்னால் தலாக்கு நிகழ்ந்து விடும், 3 தலாக்கு ஆயிரும், நிரந்தரமா பிரிந்து விடுவார்கள் என்று மதுஹப் கிதாபில் சொல்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் தலாக் என்று சொன்னால் அது ஒரு தலாக்கு தான், 3 தலாக்கு இல்லை. ஒரு நேரத்தில் அவன் லட்சம் தலாக்கு சொன்னாலும் அவன் ஒரு தலாக்கு தான் சொல்லி இருக்கிறான். இது சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக உங்கள் மதுஹப் கிதாபில் இருக்கிறது என்று நாம் சொன்னோமே, அதற்கு பதில் சொல்லவில்லை. மதுஹப் கிதாபில் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கணும். இல்லைன்னா ஆமா இதுதான் கரெக்டு, ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அதுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு சொன்னா தான் ஏற்றுக்குருவோம், ரசூலுல்லாஹ் தூக்கி எறிவோண்டா, அது ஓப்பனாக என்ன செய்யணும் பதில். எதுக்கு நான் கேட்குறேன்னா, எங்களுக்கு பதிலுன்னு கூட்டம் போடுறீங்க, அந்த கூட்டம் எங்களுக்கு மறுப்பாக போடுகிறீர்கள். மறுப்பாக கூட்டம் போட்டு அந்த கேசட்லாம் கேட்டு வேற இருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் பதில் இல்லைன்றவுடனே நேரத்தை இழுண்டு இழுத்து, ஆஹா நேரம் இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கிறது, இன்னும் 10 நிமிஷம், நீனா ஆக்கிக்கிட்டதுக்கு அவனா பொறுப்பு, நீனா ஆக்கிக்கிட்ட 1.5 மணி நேரத்தை போட்டு திட்டுறதுக்கு பயன்படுத்திவிட்டு கடைசியில் டைம் ஆகிவிட்டதுன்னு காரணம் காட்டினா அந்த தலைப்பை மட்டும் பேசுறதுக்கு நாங்கள் வந்து டைம் வாங்கி தர்றோம், பேசுங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து ஒருத்தன், அதாவது பருவ வயசை அடையாத ஒரு பையன், ஒரு 14 வயசு பையன், அந்த பையன் வந்து ஒரு பொம்பளை வந்து தப்பா வந்து யூஸ் பண்ணிட்டான், அவனை வைத்து விசாரம் பண்ணி விட்டால், அப்படி பண்ணினால் இதுக்கு வந்து அவனையும் தண்டிக்க இயலாது, அவளையும் தண்டிக்க இயலாது, அது தவறு இல்லை என்று, அதுக்கு தண்டனை இல்லை என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அது உங்கள் கிதாபுல துருல் முக்தாரில் இருக்கிறது, 4வது வால்யூம்ல 29ஆம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதுக்கு நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. ஒருத்தன் விபச்சாரம் செய்யக்கூடியவன் கையுமையுமா மாட்டிக்கொள்கிறான், மாட்டிக்கொள்ளும் பொழுது என் பொண்டாட்டி தான் சொல்லிவிடுகிறான், அவன் சொன்னாலே போதும் தண்டிக்க கூடாது. விபச்சாரம் செய்யும்போது மாட்டிட்டு அவன் யாரோ நான் யாரோன்னு சொன்னா அவனை தண்டிக்கலாம். யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து விபச்சாரம் பண்ணுகிறான், மாட்டிக்கொள்கிறான், மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான், அது என் பொண்டாட்டி தாங்கிறான், அவனை தண்டிக்க கூடாது. ஒயின்கானத்து சௌஜத்தன் லில் கைரி, அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரிதான் இப்படின்னு சொல்லி, ஒலவித்தா அன்னஹா சௌஜத்துஹு, இவள் என் மனைவி என்றவன் ஆர்குமெண்ட் பண்ணுகிறான். ஃபலா ஹத்த, அவனுக்கு ஹத்து கிடையாது. ஒயின்கானத்து சௌஜத்தன் லில் கைரி, அந்த பொம்பளை இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தன் பொண்டாட்டிங்க ரெக்கார்டு இருக்கிறது,
ரெக்கார்டு இருந்தாலும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எப்படி தண்டிக்கிறது? அது மாத்திரம் இல்லையா, ஒலாயு கல்லஃபு பி இகாமத்தில் பையினத்தி லிசுபஹா, ஆதாரத்தை கொண்டு வா என்று அவன்கிட்ட கேட்கக்கூடாது. உன் பொண்டாட்டிங்க இல்லடா பேப்பர் கொண்டாடான்னு கேட்கக்கூடாதான், சொன்னாலே விட்டுணுமா. அப்போ நீங்கள் விபச்சாரத்தில் மாட்டிக்கிறவன்லாம் என் பொண்டாட்டின்னு தப்பிச்சு போகிறதுக்காக வேண்டி நீங்கள் வழியை உண்டாக்குறீங்களா என்று கேட்டோம்ல. ஒன்று இப்படி இல்லைன்னு சொல்லு, உன் கிதாப்பில் 4வது வால்யூமில் 29ஆம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிற, ஒன்று இல்லைன்னு சொல்லு, இருக்குன்னா பதில் சொல்லு. இல்லை நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லு, அதை எடுத்து கொண்டாந்து காட்டுவோம். அல்ல இருக்குதுன்னு சொல்லி, இருக்கத்தான் செய்கிறது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி வேலைக்காரி ஒருத்தி இருக்கிற அடிமை பொண்ணு, அவளை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி என்ன செய்யலாம், அவளை பார்க்கும்படியே மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடலாம். வேலைக்காரியை வச்சுக்கிட்டு நான் புருஷன் பொண்டாட்டி சேர போகிறேன் நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி செய்யலாம் என்று சொல்லி 3வது வால்யூமில், அதாவது எல்லாம் துருல் முக்தாரா தான் சொல்கிறேன், துருல் முக்தாரில் 3வது வால்யூமில் 115ஆம் பக்கத்தில் எழுதி வைத்து பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள். இது குரானில் உள்ளதா, இது ஹதீஸில் உள்ளதா என்று கேட்டோம். ஏன் இதுக்கு பதில் சொல்லலை? நீ என்ன பண்ணணும், எங்கள் புக்கில் இப்படி கிடையாது, போய் சொல்கிறீங்க அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா இதுக்கு பதில் சொல்லவில்லை. அவர் முதல்ல பதில் சொல்லாத பட்டியல் போட்டுறேன், சொன்ன பதில் அதை விட தமாசு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு தெரியுமா, அடுத்து பண்ணுறாரு அதே துருள். இதெல்லாம் மூர்த்தருளை கேட்டது, நான் கேட்டது நானே ஒருக்கா போட்டு கேட்டு குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். நம்ம என்ன கேட்டோமோ, நம்ம கேட்டது என்ன, அவங்க பதில் சொன்னது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்டதுக்கு பதில் வரணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு மனிதன் ஆசைப்பட முடியாத, வயசுக்கு வராத, பார்த்தா வயசுக்கு வராட்டி கூட சில பெண்கள் ஆசைப்படுற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படியும் இல்லாத சின்னஞ்சிறிய சிறுமியை போய் ஒருத்தன் அவன் கற்பழிச்சிட்டான்னு சொன்னா குளிப்பு கடமைக்கு சட்டம் சொல்றாங்க. அடையுது அவன் சொல்லி வச்சிருக்கிறான். அதாவது 3 வயசு பிள்ளை 3 வயசு சிறுமியை கொண்டு கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்டான். அதுக்கு என்ன இல்லை, இப்படி செய்தால் குளிப்பு கடமை. எவனுக்கு என்ன சட்டம் சொல்றாங்க, குளிப்பு கடமை இல்லை, அவன் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அதுல எழுதியிருக்கிறான். பிவத்தி சகீரத்தின் கைரி முஸ்தகாத்தின், ஆசையே கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைய இது மாதிரி கெடுத்துட்டான்னு சொன்னா அவன் குளிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி சட்டம் எழுதிக்கிறியப்பா. இதுதான் இறையச்சமுடையவர்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பனையா? இதை எழுதினவங்க சட்டத்தை கேட்டு நம்ம அமல்படுத்தலாமா என்று மூர்த்தருளை கேட்டோமே. துருல் முக்தாரில் 146 பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டோமே, அதுக்கு பதில் வரவில்லை. அதே மாதிரி இஸ்லாம் ஜாதியையும் இன வேறுபாடுகள், நிற வேறுபாடு, மொழி வேறுபாடு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதில் ஜாதியை நிலைநாட்டுற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, அல் ஃபகீஹுல் அஜமியு குஃபுவுன் லில் அரபியில் ஜாஹிலி, இந்த அரபு மொழி பேசாத ஒருவன் பெரிய பண்டிதனாக இருந்தால் இவன் அரபுல உள்ள ஒரு முட்டா பொண்ணு இருக்கால்ல, அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இவன் தகுதியானவன். அரபி பேசுகிறவங்க உயர்ந்தவங்க, அவங்களில் உள்ள ஒரு முட்டாலும் சரி, இவங்களில் உள்ள ஒரு பெரிய பண்டிதரும் சரி, அப்போ தான் சமமாகவும் அரபி பேசுகிறவன் தான் உலகத்தில் சிறந்தவன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 3வது வால்யூமில் 90ஆம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறார்கள். அதே மாதிரி ஃபுல் ஆலிமுல் அஜமியு, அஜமி ஆலிம் இருக்கார, அரபி மொழி பேசாத செய்வதன் ரசாதி மாதிரியான ஆலிமு, அவர் எக்கூனு குஃபுவானில் ஜாஹிலில் அரபி, அரபியில் உள்ள ஒரு ஜாஹிலுக்கு தான் அவர் சமமாவார். அரபி நாட்டில் உள்ள ஒரு ஜாஹிலும் சரி, நம்ம செய்வதன் ரசாதும் சரி எழுதிக்கிறாங்க. இதில் 392 எழுதி வச்சுக்கிறாங்க. இங்கே அரபி தாய்மொழியா உனக்கு இல்லைன்னு வை, நீ அரபி மொழி இல்லாமல் ஆலிம் ஆயிட்டியா, நீனும் சரிதான். அங்கே மார்க்கம்னா என்னன்னு தெரியாத மூடப்பயிலாக இருக்கான, அரபி தாய்மொழி அவனுக்கு வேற ஒன்று அவனுக்கு தெரியாது, அவனு நீனும் சமமாக அப்போதான் நீ சமமாவீங்க. பெரிய ஆலிமானா தான் அங்கே உள்ள ஒரு முட்டாளுக்கு சமமாவீங்க, அங்கே உள்ள அறிவாளிக்கு சமமாக மாட்டீங்க என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் 992. அதே மாதிரி 392 எழுதி வைத்திருக்கிறார்கள் அல் அஜமியு லா யகூனு குஃபுவன் லில் அரபியத்தி, ஒரு அஜமி மொழிக்காரன், அதாவது அரபி இல்லாத வேற பாஷை பேசக்கூடியவன் அரபி பேசுகிற பொண்ணுக்கு ஒரு காலத்திலையும் சமமாக மாட்டான். உலவுக்கானல் அஜமியு ஆலிமன் சுல்தானன், இந்த அஜமி இருக்கான அரபி மொழி பேசாதவன் அவன் ஆலிமா இருந்தாலும் சரி சுல்தானாக இருந்தாலும் சரி, நான் தான் ராஜான்னு வைங்க, இந்தியாவுக்கு நான் தான் ராஜா, ஆனால் அரபு மொழி பேசுகிற பொண்ணுக்கு நான் சமம் கிடையாது, அவன் உயர்ந்தவன். நான் தான் இந்தியாவில் பெரிய உலமா நான் தான், எனக்கு நான் யாருக்கு சமம் இல்லையா? அரபி மொழி பேசுகிற பொண்ணை போய் நீங்கள் கேட்கலாமா? அவள் யார் நீ யார்? நீ ஆலிமா இருந்தால் நீ அரபி மொழியை உனக்கு தாய்மொழி. அப்போ ரசூல்லா காலடியில் போட்டு மிதிக்கிறேன்டாங்களே, அரபிக்கு அரபி அல்லாதவன்ட சிறப்பு இல்லைன்னு இதை எழுதி வச்சுக்கிறீங்களப்பா, இதுதான் இஸ்லாமா என்று கேட்டோம். இதுக்கு என்ன இல்லை, இதுக்கு பதில் செய்யவில்லை. அதே மாதிரி ஒருவன் ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை உடலுறவு கொண்டு விட்டால் அந்த பெண்ணை, அந்த மாதிரி வயசு பெண்ணை உடலுறவு கொள்ளவே முடியாது என்கிற அளவுக்குள்ள ஒரு பெண்ணை உடலுறவு கொண்டு விட்டானேயானால்
அவன் குளிக்க கடமை இல்லைன்னு அங்கே எழுதி வச்சாங்க, இங்கே எழுதி வச்சுக்கிறாங்க பல ஹத் அழகி, அவனுக்கு தண்டனை கிடையாது. அல்ல பெரிய பொம்பளையை போய் ஏதாவது கற்பழிச்சா தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர 3 வயசு 1 வயசு பிள்ளை ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னால் அவனை தண்டிக்க கூடாது என்று மபுசூத்துங்கிற கிதாபில் 9வது வால்யூமில் என்ன பண்ணுறீங்க 75ஆம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயம் ஒரு பொம்பளை கடத்திட்டு வந்து சொல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வலுக்கட்டாயமாக பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொண்டால் அந்த கல்யாணம் செல்லு. உலகத்தில் எந்த நாட்டிலையும் செல்லாது. வலுக்கட்டாயமாக செய்கிற எந்த ஒரு இதுவும் என்ன செய்யாது. நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு பேப்பரே இருக்குது, நம்ம நிரூபிச்சிடணும். எப்படி நான் சுயமாக போடலை, அறுவலை வச்சு கத்தி வச்சு மிரட்டினாங்க அதனால தான் போட்டேன் அப்படி நிரூபிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டு தள்ளுபடி ஆயிரும். அது நிரூபிச்சிட்டோம்னு சொன்னான். அப்போ வலுக்கட்டாயமாக இருந்தால் உலகத்தில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் எதுவுமே செல்லாது. இவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் வலுக்கட்டாயமாக ஒருத்தனை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டோம், 2 பேரும் விரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரிக்க நினைக்கிறான் மாமனார்காரன், அவன் என்ன பண்ணுறான் கூட்டிட்டு இருந்தா என் பொண்ணை தலாக்கு சொல்கிறான், தொலைச்சி விடுவேன் மாட்டேங்கிறான், குத்தி விடுவேன், தலாக்கு சொல்லிட்டேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அதான் வலுக்கட்டாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 பேரும் என்ன செய்யலாம், கட்டாயப்படுத்தி பிரிக்கலாம், கடத்திட்டு போய் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம் என்று எழுதி வச்சுக்கிறீங்களே. இந்த மாதிரி மனித உரிமை மீறுகிற காட்டுமிராண்டி சட்டங்கள் உங்கள் மதுஹப் கிதாபில் இருக்குது. என்ன பதில்னு கேட்டோம். 3வது வால்யூமில் ஃபத்துல் கதீரில் 489ஆம் பக்கத்தில் இருக்குன்னு கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்களா? அதே மாதிரி இம்ரானா விஷயமாக அதில் எழுதி வச்சுக்கிற அசிங்கங்கள் எல்லாம் எழுதி வைத்து அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் வரல. பாயிண்ட் விளங்கிக்கிறேன்னு பதிலுன்னு சொல்லி போட்ட நீங்கள் பட்டியல் போட்டு சொல்கிறோம், இவ்வளவுக்கு ஏன் பதில் சொல்லவில்லை? அப்போ இது விளங்குது. பதில் சொல்கிறேன்னு வந்து பதில் சொல்லலன்னு சொன்னால் இதெல்லாம் இருக்குதுன்னு விளங்குகிறது. இருக்குதுன்னு மட்டும் விளங்கலை, இருக்கிறதுக்கு பதில் இல்லைன்னு விளங்குறது. இதெல்லாம் அவங்க கிதாபில் இருக்குதுன்னு நமக்கு விளங்குகிறது. இந்த இருக்கிற மேட்டுக்கு வந்து பதில் சொல்லன்னு எந்திரிச்சால் காரி துப்புற அளவுக்கு அங்கே நிலைமை ஏற்பட்டு போயிடும் என்பது விளங்குகிறது. அதனால இந்த கூட்டத்தின் மூலம் நிரூபிச்சுட்டாங்க. 1-2 விஷயத்தில் நாங்கள் அதை சமாளிப்போமே தவிர மதுஹபு தான், குப்பை தான். அது அகராதியில் என்ன அர்த்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. மதுஹபுக்கு அதான அர்த்தம். மதுஹபுக்கு அகராதியில் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதுஹபுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியாதா? கழிவறை. மதுஹபுக்கு ஹதீஸில் அப்படி தான் வருதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண இதா அராதல் மதுஹப அபு அத ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போவார்களே ஆனால் தூரமாக போயிடுவாங்க. மதுஹப்னு அந்த காலத்தில் மதுஹபு போவாங்கல்ல. ஹதீஸ் அபுதாவுது கிதாபை எடுங்க, முதல் ஹதீஸை எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அபுதாவுங்கிற கிதாபை எடுத்த உடனே முதல்ல பறக்கத்தான இடம் மதுஹபு கிடைக்கிறது. முதல் ஹதீஸ் எப்படி இருக்கிறது? இது அராதல் மதுஹப அபு அத ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போனார்களே ஆனால் தூரமாக போயிடுவாங்க. கழிவறை கழிப்பிடம் செல்லும்போது எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது என்பதற்கு தான் இதெல்லாம் நாங்கள் போட்டோம். இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை. சரி, என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? இதுக்கு பதில் சொல்லலையா? பதில் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், அதாவது அந்த வாடகைக்கு கூலியை கொடுத்து விபச்சாரம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு தண்டிக்கக்கூடாது அப்படின்னு கிதாபில் இருக்குது. இவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள். அதாவது மஹர் என்ற வார்த்தைக்கு கூலிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் யூஸ் பண்ணுகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆனில்? வாத்துஹுன்ன உஜூரஹுன்ன, அவங்களுடைய கூலி அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மஹர் அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது கூலிங்கிற வார்த்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த அடிப்படையில் அந்த துருல் முக்தாரில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒருவன் கல்யாணம் செய்யும் பொழுது உனக்கு மஹர் 1000 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக உனக்கு கூலி 1000 ரூபா தர்றேன் என்று சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டானையானால் அவனை தண்டிக்க கூடாது. இப்படித்தான் துருல் முக்தாரில் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு நீ காட்டிட்டேன்னு சொன்னான், நீ சொன்னபடி. அது எப்படி? இது பகிரங்கமாக நம்ம மறுப்பில் சொல்கிறோம், மறுப்புன்னா உன்னிப்பாக கவனிப்பாங்களே, அதுக்கு பதில் சொல்லுவாங்களே, அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு கூட இல்லாமல் அவர் சில வாசகங்கள்லாம் சொல்கிற வாய்க்குழுப்படுத்தி பேசுபவர்கள்லாம் வருவார்கள். அடே இந்த கித்தாப்புல நீ இப்படி இருக்குங்கிறிய, எப்படி இருக்குதான்? அதில் இருக்கிற வாசகம் என்ன? வலா ஹத்த, ஹத்து இல்லை. வாசகமே மொத்த டோட்டல் இவ்வளவுதான், வேற இது அவர் சொன்ன எதுவும் அந்த கிதாபில் கிடையாது. வலா ஹத்த, ஹத்து இல்லை, தண்டனை இல்லை. எதுக்கு தண்டனை இல்லை? பிஸ்ஸினா, விபச்சாரத்திற்கு தண்டனை இல்லை. எந்த விபச்சாரத்துக்கு? பில் முஸ்தஅஜரத்தி லஹு, அதுக்குண்டு கூலி கொடுக்கப்பட்டவளோடு, அதுக்குண்டு கூலி கொடுக்கப்பட்டவளோடு விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை. இவ்வளவுதான் அந்த கிதாபில் இருக்கிற வாசகம். இது தொடர்பாக இவர் என்ன பண்றாரு? அதை சொல்லல. கல்யாணம் பண்ற நேரத்தில் மகரு தர்றேங்கிறதுக்கு பதிலாக உனக்கு கூலி தர்றேன்னு வார்த்தை தப்பா போட்டுவிட்டான். கூலின்னாலும் ஒன்று, மகருண்டாலும் ஒன்று தானே. அட இதில் என்னடா விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கூலிங்கிற சொன்னால் தப்பு இல்லை, உனக்கு மகருக்கு பதிலாக கூலின்னு சொல்லிவிட்டான், அதனால நம்ம மேட்ரு கிடையாது. அதை சொல்லவே இல்லை இவங்க.
இதில் கித்தாபில் இல்லாத ஒரு விளக்கங்கிற பேரில் உளறி இதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள் என்ன செய்கிறார் அவர் பகிரங்கமாக சொல்லுகிறார். அதோடு சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை, ஒல் ஹக்கு உஜூபுல் ஹத்தி, ஆனால் ஹத்து கடமை என்பதுதான் சரியான சொல்லு அப்படின்னும் சேர்ந்து முரண்பட்டார். இப்போ அப்போ வந்து இதுக்கே ஹத்து கொடுக்கணும் ஓன் சொல்லுப்படி அதாவது ஹத்துன தண்டனை. அவரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் சொல்லப்படுதான் துருல் முக்தாரில். என்ன சொல்லப்படுதான்? கூலி பேசி விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனால் சரியான சொல் என்னவென்று சொன்னால் அதுக்கு தண்டனை உண்டு என்றும் சேர்த்து இருக்கிறது. அந்த பாதி இவர் மறைத்து விட்டார். நாங்களே சரியான சொல் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், தண்டனை இருக்குன்னு தான் துருல் முக்தார்காரர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. இவர் சொல்லக்கூடிய இப்போ ஒரு வியாக்கியானம் சொன்னார்ல, இந்த வியாக்கியானம் இருந்தால் இதையே சரியான சொல்லிட்டு மறுக்கணும், அதை ஏற்றுட்டு போயிடலாமே. கல்யாணம் பண்ணும்போது நான் மகருக்கு பதிலாக என்ன செய்கிறேன், கல்யாணம் பண்ணும்போது நான் கூலி தர்றேன், உனக்கு 1,00,000 ரூபா உனக்கு கூலி தந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். கல்யாணத்தோட கூலின்னு சேர்த்தான்னா அதில் என்ன இருக்கு, மகர் தானே அது. இதுலையும் உனக்கு சர்ச்சை வருது. சர்ச்சை எதனால் வருது? நீ கூலிக்கு பேசி விபச்சாரம் ஜினாண்டு அங்கே வருது. வலா ஹத்த பின் நிக்காஹின்னு வரல. வாசகம் எப்படி வருது? வலா ஹத்த பி ஜினா பில் முஸ். ஜினாண்டா என்னங்க அர்த்தம்? கல்யாணம் அர்த்தமா? விபச்சாரம் அதாவது கூலி பேசி ஜினா செஞ்சால் தண்டனை இல்லைன்னு வருது. இவர் ஜினாண்டு அந்த வாசகம் இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, வேண்டுமென்ற இதுக்கு பதில் இல்லை. இவ்வளவுக்கு யோசிச்சு பார்க்குறாரு, ஒன்றுக்கு பதில் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். இவ்வளோ மேட்டில் ஒரு 1-2 கூட சொல்லாட்டி என்ன செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி இதை எடுக்கிறாரு. எடுத்து என்ன வருது, சரியான சொல் தண்டனை அவசியம்னு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சமாளித்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறார், இதை சொல்கிறாரு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டால், இந்த துருல் முக்தார்கார் அந்த வாசகத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, கூலிக்கு ஆள் பேசி விபச்சாரம் பண்ணுனா அதுக்கு தண்டனை இல்லை, ஆனால் இந்த கூலி பேசினாலும் தண்டனை உண்டு என்பதுதான் சரியான சொல்லுண்டு துருல் முக்தார்காரர் சொல்லிப்படுறார். அதுக்கு அப்புறம் அதனுடைய விரிவுரை ரத்துல் முக்தாரில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதாவது இந்த கூலி பேசி விபச்சாரம் பண்ணினால் தண்டனை இல்லைங்கிறது அதுதான் அபு ஹனீஃபா சொல்லு. பாயிண்ட் வழங்கனு. துருல் முக்தார்கார் தான் மறுக்கிறாரு. அந்த கீழே விரிவுரையில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால், காசை கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ணால் தண்டிக்க கூடாது, இதுதான் இமாமுடைய சொல்லு. அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்றாரா, இது வந்து யாரும் புறம்போக்கு சொல்லலை, தெருவில் போறோம்னு சொல்லலை. இந்த கருத்தை சொன்னது யாராம்? அபு ஹனீஃபா இமாமாம். நம்ம சொன்னா நம்பவே இல்லை. ஆனால் அவர் பேரை பயன்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, அபு ஹனீஃபா இமாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? விபச்சாரம் செய்யும் பொழுது ஃப்ரீயா விபச்சாரம் பண்ணா உனக்கு தண்டனை வந்துடும், காசு கொடுத்து பண்ணா உனக்கு தண்டனை இல்லை. இது அபு ஹனீஃபா சொல்லு. அபு யூசுப் முகமது அவருடைய ஸ்டூடெண்ட் 2 பேர் இருக்காங்களே, அவங்க தான் இல்லை காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணினாலும் அது விபச்சாரம் தான் அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்லி, அப்போ அபு ஹனீஃபா தானே உங்களுக்கு தலைவர், அந்த தலைவர் சொன்னதாக இருக்குது. இவர் அதை கூட பேச்சில் என்ன செய்கிறாரு, அந்த கருத்தை ஒருவர் சொன்னதாக சொல்ற. ஒருவர் எந்த ஒருவர், யாரை போய் பின்பற்றுறாங்களோ அவர் ஒருவர் சொல்லி இருக்கிறாராம். எந்த ஒருவர் அவரு? இன்னும் சொல்ல போனா அந்த ரத்துல் முக்தாரில் வருது, துருல் முக்தார்கார் தான் இதை எழுதிவிட்டு தண்டிக்கிறது தான் சரியான சொல்லுன்னு எழுதியிருக்கிறாரு. துருல் முக்தாரை விட சிறந்த நூல்கள் என்று அவர்கள் மதிக்கிற நகரில் இன்னும் பல மூல நூல்களில் விரிவுரை நூல்களில் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சகத அலைஹி ஃபின் நஹ்ரி, நஹ்ர் என்ற கிதாபிலையும் ஒல் முத்தூனி மூல நூல்களையும் ஒரு சுருகி விரிவுரை நூல்களையும் அலா கவுலில் இமாமி, அபு ஹனீஃபா சொல்லோடு நிறுத்தி கொண்டார்கள். இந்த துருல் முக்தார்காரர் மட்டும்தான் என்ன பண்றாரு, அந்த கூலி கொடுத்தா தண்டனை இல்லைன்னு அபு ஹனீஃபா சொன்னாங்கல்ல, அதை சொல்லிவிட்டு இல்லை தண்டிக்கிறது தான் சரிங்கிறார். இவர் சொல்றாரு, துருல் முக்தார்கார் 400 வருஷத்துக்கு முந்தி வந்தவர். இதுக்கு முந்தின எல்லா கிதாபிலும் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டா, என்ன எழுதப்பட்டிருக்கு, அபு ஹனீஃபா சொன்னதை எழுதிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தண்டனை இல்லை என்று சொல்லிவிட்டு அதை எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் சக்கத்தன்னா அப்படி சுக்கூத், அதாவது மௌனம், வாய மூடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விரிவுரைக்காரர் அடிச்சு தண்டிக்க கூடாதுன்றார், தண்டிக்காமல் இருக்கிறது சரின்றார். முடிஞ்சு வச்சா கதை. அப்போ இதைத்தான் நம்ம சொன்னோம். இதில் என்ன இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறோம், இவர் இல்லாத ஒரு வியாக்கியானத்தை சொல்ற. என்ன சொல்றாரு, இவர் மாத்திரம் இதை அவர் நிரூபிக்கட்டும். இந்த பொய்ய கல்யாணம் பண்ணும் பொழுது மகருங்கிற வார்த்தைக்கு பதிலாக தப்பா கூலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிவிட்டால் அது வந்து தண்டிக்க கூடாது என்றுதான் இந்த கிதாபில் இருக்கிறதுன்னு சொல்றீல. இப்படி ஒரு வாசகத்தை நீ சொல்லக்கூடிய இந்த கிதாபில் எடுத்து காட்டினால் நாம பொது வாழ்க்கையிலிருந்து விளைக்கிறோம். போதுமா? இதுக்கு நேரத்தை பேர் சொல்லுவாங்களா அவங்க, எதுக்கெல்லாம் நேரம் சுப்ஹானல்லாஹ், எதுக்கெல்லாம் நேரத்தை பேருங்கிறீங்க? உட்காந்து உலமாக்கள், பெரிய உலமாக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு உளறதுக்கெல்லாம் நேரத்தை பேருங்குதுவோ, மக்களை தூண்டி விடுற மாதிரி.
இப்போ இனி என்ன இப்படி பொய் சொல்கிற, உன் கிதாபில் உள்ளது உனக்கு தெரியலையா? இதான் இதுக்கு சொன்ன பதிலுங்க. அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? ஊமை பொண்ணை கற்பழித்தால் தண்டனை இல்லைன்னு கிதாபில் இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்லணுங்க? கிதாபில் இருக்குல்ல, கிதாபை வாசிக்கணும். பாருங்கள் இப்படி இருந்தால் இதான் வாசகம், இப்படி தப்பு தப்பாக அர்த்தம் செஞ்சிருக்கு அப்படி சொல்லணும். அல்லது ஆமாம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்கிறது தெரியுமா? ஊமை பொண்ணை கல்யாணம் பண்ணினால் தண்டனை, ஊமை பொண்ணை கற்பழித்தால் தண்டனை இல்லைன்னு எழுதியிருப்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் தான் ஹனபிகளாகி நாங்கள் தான் ஆப்கானில் ஆட்சி பண்ணினோம், ஊமை பொண்ணெல்லாம் கற்பழிச்சோமா? அடே கித்தாபுல இருக்கிறத நான் கேட்டேன்னா இதுக்கு பதிலே சொல்லல. அவரு இதுக்கு பதில் என்ன சொல்றாரு? ஊமை பொண்ணை கற்பழிச்சால் தண்டனை இல்லைன்னு உன் கித்தாபுல எழுதி வச்சுக்கிறேன்னு நான் சொல்றேன். கித்தாபுல இருக்குது இல்ல, அதான் பதில். அதை கண்டுகொள்ளாம ஆப்கானில் தாலிபான்கள் ஆட்சி பண்ணார்களே, தாலிபான்கள் யாரு? தாலிபான்கள் அவ்வளவு பேரும் ஹனபிகள், தாலிபான்கள் அவ்வளவு பேரும் தேவபந்து உலமாக்கள். அவர் சொல்றார் அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி பண்ணாங்களே, ஊமை பொண்ணை கற்பழிச்சாங்களான்னு இருக்கிறார். நான் தாலிபானில் கற்பழிச்சாங்கன்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினேன், ஆப்கானில் பண்ணிட்டாங்கன்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினேன். நான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுவா? உன் கித்தாபில் இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. நீ எதை மதுஹப் கித்தாப்னு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறியோ, எந்த கித்தாபை பார்த்து தொழுகை நோம்பு சட்டங்கள்லாம் அமுல்படுத்துறேன்னு சொல்றியோ, அந்த கித்தாபில் ஊமை பொண்ணை கற்பழிக்கலாம், வாய் பேசுகிற பொண்ணை தான் கற்பழிக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிறியா இல்லையா? அதுக்கு தண்டனை இல்லைன்னு மதுஹப் ஹனபி மதுஹப் கித்தாபில் இருக்குதா இல்லையா? ஏன் இதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல? இந்த பாயிண்டை எடுத்து கூட பதில் சொல்றேன்னு வந்து கூட மற்றதுக்காக டைம் இல்லை, பதில் சொல்வதற்கு அந்த பாயிண்டை எடுத்து கூட நீ என்ன பதில் சொல்ற? அண்ணன் சொல்றாரு அப்படி சட்டம் இருந்தா, அவரே சொல்றாரு பாருங்க, அப்படி சட்டம் இருந்தா இந்த ஆலிம் சாமி சும்மா இருப்பானா? சொன்னாரா? கேட்டீங்களா அது கேசட்ல? இந்த மாதிரி வாடகைக்கு பேசி விசாரம் பண்ணலான்னு எங்கள்கிட்ட சட்டம் இருந்தா, ஊமை பொண்ணை பண்ண இந்த மாதிரி பண்ண அப்படி பண்ணி இருந்தா இவனெல்லாம் சும்மா இருப்பாங்களே எங்க ஆலிம் சாக்கள்லாம். அப்ப எப்படி ஆலிம் சாக்களை தயாரிக்கிறீங்க? அப்ப இந்த உலகத்தில் அப்படி அவரே கேவலப்படுத்துறது இல்லாம இதுக்கு நேரத்துக்கு போடாம விட்டுருக்காங்க. பாருங்க, இதான் பதிலான்னு கேட்கிறேன். அவர் இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னதுக்கு ரெண்டுக்கு பதில் சொல்லி இருக்கிறாருங்க. ஒன்னு பொய், ஒன்னு கண்டுகொள்ளாம போயிருக்கிறார். ஒரு பொய் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடி அந்த கிதாபில் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பதிலுங்கிற பேர்ல ஆப்கான்ல இல்லைங்கிறார். ஆப்கான்ல இல்லை, அப்படிதான் நாங்கள் ஆலிம் சாக்கள் நடக்கிறோமான்னு இருக்கிறார். அப்புறம் நீ நடக்கிறியா நடக்கல, நான் அதையே பேசினேன். ஒவ்வொருத்தரையும் ஆட்களை பற்றியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பேசுகிறோம்? ஒரு சட்ட நூல் என்று நீங்கள் ஒரு கித்தாபை எதுக்கு இது பேசுகிறோம்? நல்லா விளங்கணும். ஒரு துருல் முக்தார் என்ற அவர் கபரை எனக்காக காத்துட்டு இருக்காரு சொல்றாரு. உலகத்தில் அதிகமான நன்மை யாருக்கு கிடைக்கும்? துருல் முக்தார் ஆசிரியர் தான் கிடைக்குமா? ஏன் அவ்வளவுக்கு நான் வம்புகள் இருக்கிறேனா? அதனால நிறைய நன்மைகள் அவர் போய் சேருமா. எனக்காக ஒரு கபர் ரெடியாக காத்துட்டு இருக்கிறாராம். இப்படிலாம் அவர் சொல்றாரா இல்லையா? நான் துருல் முக்தாருங்கிற கிதாபுங்கிற அடிப்படையில் நான் அதை பேசுறேன். நான் எதுக்கு அதை சொல்றேன்? குர்ஆன் தான் நமக்கு பாதுகாப்பானது, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை தான் பாதுகாப்பானது. இதை விட்டுப்புட்டு அந்த மதுஹப் இந்த மதுஹப் இந்த கிதாப் அந்த கிதாப் அந்த அஜர்த்து இந்த அஜர்த்துன்னு போனீங்கன்னா நம்ம வழிகட்டு போயிடுவோங்க. குர்ஆன் சொன்னாதான் நம்ம சேஃப்டி. இந்த இம்ரான மாதிரி மேட்டர்கள்லாம் வந்துருங்க. மனுஷன் பல மாதிரி எழுதுவான், தப்பு தப்பாக எழுதி வச்சிருவான். அதனால நீங்கள் குர்ஆன் ஆதாரத்தோடு இருந்தால் ஒன்று ஏற்றுக்கிறங்க, குர்ஆன் ஆதாரம் இல்லாமல் ஒரு கிதாபில் எழுதுனா ஏற்றுக்கிறாள். இது தானே சொல்கிறோம். இது என்ன நாங்கள் சொல்கிறதுக்கு இதுதானே சட்டம். இப்போ நாங்களே குர்ஆன் ஆதாரம் இல்லாமல் ஒன்று சொல்கிறோம், அது கேட்காது என்ன உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள், நாங்கள் கொடுக்குற பத்துவாக்கள், நாங்கள் வழங்குகிற மார்க் அறிவுரைகள் கூட எப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கிறோம். நீங்கள் குர்ஆனில் உள்ள ஆதாரத்தை கொண்டு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, குர்ஆன் ஆதாரம் இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கிறாதீங்க. சைபுதீன் ரசாதியே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார்னா ஏற்றுக்கிறங்க, இல்லைன்னா தூக்கி எறிங்க. அப்போ நாம் எங்களின் பக்கமாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம், நாங்கள் என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு உங்களை அழைக்கிறோம். அப்போ நம்ம என்னத்துக்கு பேசுகிறோம்? உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை பேசுகிறோம். எங்களை கூட மக்கள் பின்பற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுகிறோம். எதுக்கு இதை பேசுகிறோம்? எங்களை பின்பற்றுக்காக கூப்பிடல. இதையெல்லாம் சொன்னால் எங்களை பின்பற்ற நாளைக்கு எங்களுக்கு சொல்ல இயலுமா? அபூ ஹனீஃபா பின்பற்ற வேணாண்ட உன்னை பின்பற்ற சொன்ன கேட்பீங்களா இல்லையா? அப்போ அந்த விழிப்புணர்வோட மக்களை வைத்து கொண்டிருந்தால் என்ன செய்வாங்க? குர்ஆன் இருக்கா ஹதீஸ் இருக்கா, அல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னாங்களா, ரசூல் சொன்னாங்களா என்று கேட்க. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் நான் துருல் முக்தார் இருக்காருக்கு எனக்கு என்ன வம்பா சண்டையா? எதுக்காக வேண்டிய அவரை வம்புக்கு எனக்கு ஒரு நோக்கமா? பங்காளி தகராறா எங்களுக்கு? அவருக்கு ஒன்றும் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறோம்? இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் தொழுவுறீங்க? இவங்க சொல்கிறபடியாக நோன்பு வைக்கிறீங்க? குர்ஆன் ஆதாரத்தோடு காட்டியிருந்தா செய்யுங்க, ஹதீஸ் ஆதாரத்தோடு காட்டினா துருல் முக்தாரில் உள்ளது கூட நீங்கள் செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. எப்போ செய்யுங்க? துருல் முக்தார்காரரே ஒன்று சொல்லிவிட்டு ஊமை பொண்ணை கற்பழிச்சால் தண்டனை இல்லை இந்த ஆயத்துன்னு காட்டட்டும். இதை ஒத்துக்கிறது உனக்கு ஏன் இதுக்கு போய் வக்காலத்து வாங்க வர்ற? இந்த ஆளுக்கு தங்களுடைய கௌரவத்தை இன்னும் சொல்கிறாங்க. இந்த சைபுதீன் ரசாதி, நிஜாமுதீன், ஷேக் அப்துல்லா ஜமாலி இவங்களையெல்லாம் விட இந்த மதுஹப் கிதாப் எழுதினவங்க மோசமானவங்க தான் நான் சொல்லுவேன்.
இவங்க கூட இப்படிலாம் சிந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கிறுக்குத்தான். ஏன் உன்னை விட மட்டமான ஆட்களை நீ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது? உனக்கு இருக்கிற சிந்தனை, உனக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு இதுலேருந்து விளங்குதா இல்லை? நான் சொன்ன சட்டத்திலேருந்து இப்படி எவனாச்சும் ஊமை பண்ண கற்பழிக்கிறான் எழுதுவானா? சின்ன பிள்ளையை போய் கற்பழிக்கிறான்னு எழுதுவானா? அதுக்கு தண்டனை இல்லைன்னு எவனா எழுதுவானா? இதெல்லாம் ஒரு அறிவுடையவங்க செய்கிற வேலையா அப்படின்னு பார்க்காம இதை போய் நியாயப்படுத்தி கொண்டு இதான கேள்வி. அது மாத்திரம் இல்லை, நிறைய அவங்களுடைய இந்த உடச்சே சொல்ல வேண்டியிருக்கு எல்லாத்தையும். இதுக்கு சேர்த்து பதில் சொல்லு. என்ன செய்யணும்? தொழுதுகிட்டு இருக்கிறோம், போன வாரமாக சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு ஆதாரம் கேட்டாங்க. நீ சொன்ன நீ வாட்டு போட்டு விட்டு போயிட்டேன்னு. நாயை கூப்பிட்றோம், தொழுதுட்டு மாதிரி செய்யணும், இன்னும் கூப்பிட்றோம், தொழுக முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்? அதுக்கு அர்த்தம் இல்லையா? வா போன்னு சொன்னா தான் அர்த்தமா? என்னது அப்படின்னா அதுக்கு என்ன லாங்குவேஜ், அது என்ன மொழி அது அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கு? அதே துருல் முக்தாரில் 614 பக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அதே மாதிரி வந்து வேணும்னே காத்து விட்டு தொழுகை முடிக்கலான்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அது துருல் முக்தாரில் 1வது வால்யூமில் 448 பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி இமாமா இருக்கிறவருக்கு மண்டை பெருசாக இருக்கு, பொண்டாட்டி அழகா இருக்குன்னு இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அது துருல் முக்தாரில் 1வது வால்யூமில் 558 பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி என்ன செய்யணும்? ஓதிட்டு இருக்கிறான், ஓதிட்டு இருக்கும்போது குரானை தான் ஓதி தொழுவேண்ட அவசியம் கிடையாது, இஞ்சியில் கூட பைபிளில் கூட ஓதலாம். நீங்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. தொழுகையில் நின்றுக்கிட்டு என்ன செய்யலாம்? குரானுக்கு பரலோகத்திருங்கள் பிதாவே எங்களை ஆமீன் அப்படின்னு சிரிக்கிறதுக்கு சொல்லலை, என்று ஓதலாம் என்று சொல்லி துருல் முக்தாரில் 1வது வால்யூமில் 485 நம்ம என்ன சொல்கிறோம்? ஹதீஸை கூட ஓதக்கூடாதுங்கிறோம். நம்ம சட்டம் என்ன சொல்கிறோம்? குரானை தான் ஓதணுமே தவிர அதனுடைய மொழியாக்கத்தை நீ ஓதிப்படாதப்பா, ஹதீஸை கூட ஓதிப்படாதப்பா. நீ கேமல் நின்றுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஹதீஸனா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத முடியுமா? தொழுகிற தக்பீர் கட்டிட்டு எதை ஓதலாம்? அல்லாஹும்ம பாயிது பைனி பைன ஹத்தாயாங்கிற அந்த ஹதீஸில் ஒரு துவா ஓதலாமே தவிர அல்ஹம்துக்கு பதிலாக நம்ம இன்னமல் அமால் பின்னியாத்துன்னு ஓத முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கூட ஓதக்கூடாதுங்கிறோம். இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க பார்சியில். அதுவும் எதில் ஓதலாமா? பார்சியில் கூட ஓதலாமா? பார்சி பாஷையில் ஓதலாம், தௌராத்தை ஓதலாம், இஞ்சியில் ஓதலாம். இப்படி ஓதினால் தொழுகை வந்து வீணா போவாது. அப்போ தொழுகையில் தக்பீர் கட்டிக்கிட்டு என்ன செய்ய சொல்கிறாங்க? பைபிள் எடுத்துக்கிட்டு வாசிக்க சொல்கிறாங்க. இது வந்து சரியா? இதுதான் குரானை ஆய்வு செய்யக்கூடிய ஆட்களுடைய லட்சணமா? இதுக்காக வேண்டி நாங்கள் மதகபை பேசுகிறோமா? எங்களுக்கும் அவருக்குள்ள பகமைக்கு பேசுகிறோமா? இது எங்கே இருக்குது? துருல் முக்தாரில் 1வது வால்யூமில் 485 இதில் இருக்குது. ரமலான் மாதம் இது. ரமலான் மாதத்தில் எவ்வளோ இறையச்சத்தோடு இருக்கணும் அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. சட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் ரமலான் மாதம் நோன்பு வைத்து கொண்டு ஒரு செத்து போன பொம்பளை பணம் கிடக்குது, அதை போய் கற்பழிக்கிறீங்க, நோன்பு முடியாது எழுதி வைக்கிறாங்க. அட பாவிகளா! முதல்ல ஒரு பணத்தை பார்த்து ஒருத்தனுக்கு இப்படி ஆசை வருமா? முதல்ல ஒரு போன ஜனாசாவை பார்த்து இப்படி இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரும்? இப்படிலாம் ஆசை வரும்னு ஒருத்தர் நினைக்குவானா? ஒரு நல்லவன் இதை தனப்போ அவங்க கித்தாப்புங்கிற அதை எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? மைத்தத்து தானாக செத்து போன புணங்களை புணர்ந்தாலோ அல்லது ஆடு மாடை நோன்பு வச்சு என்ன செய்யறான்? ஆடு மாட்டோட போய் சேர்ந்துறான், நோன்பு முடியாது. நோன்பு முடியறதுக்கு சட்டம் சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன சட்டம் தேவை இருக்குது? அட பாவி, நோன்பை வச்சுக்கிட்டு செத்த போனத்தோட போய் சேர்ற, நோன்பு வச்சுக்கிட்டு ஆடு மாடை வரைக்கும் திரிகிற அப்படின்னு சொன்னாலும் நோன்பு முடியாது. இது எவன் சொல்லுவான்? இதெல்லாம் அறிவுள்ளவன் சொல்லுவானா? அதே மாதிரி ஹலீஃபா இருக்கார்ல ஜனாதிபதி, அவர் அடுத்த வாரம் சொல்லுவாங்க பக்கத்தை. ஜனாதிபதி வந்து என்ன செஞ்சிட்டாரு? தப்பு ஜனா பண்ணிட்டாரு, விசாரம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு தண்டனை இல்லை. அது 4வது வால்யூமில் 31 பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மூக்கில் ரத்தம் ஓடுதா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் மூத்திரம் மேய்ஞ்சி அந்த மூத்திரத்தை இந்த எழுதுகோளால் பேனாவில் ஊற்றி அதை கொண்டு நெத்தியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுது. மூத்திரத்தினால அல்ஹம்துலில்லாஹ் எழுதுமா? மூத்திரத்தினால அல்ஹம்து சூராவை நெத்தியில் எழுதுனீங்கன்னா மூக்கில் ஒரு ரத்தம் நின்று போயிடும். அது நல்ல செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாலும் செய்யலாம்ங்கிறத ஃபத்துவா, அதான் கரெக்டான தீர்ப்பு என்று பெரிய ஆர்குமெண்ட்லாம் பண்ணி கடைசியாக தீர்ப்பு அளிக்கிறாங்க. அலைஹில் ஃபத்துவா, இதுதான் ஃபத்துவா. எது ஃபத்துவா? மூத்திரத்தை பேஞ்சி அதை கொண்டு நெத்தியில் அல்ஹம்து சூராவை எழுது. குரானுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. குரானை கண்ணியம் கொடுக்காத நீங்களெல்லாம் இந்த நூலாசிரியர்லாம் ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய தகுதி படைத்தவரா? இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொழுவணுமா? இதில் உள்ளபடி நாங்கள் நோன்பு வைக்கணுமா? இதெல்லாம் வேணும்னு செஞ்சது இதெல்லாம் குரானை கேவலப்படுத்தணும்னு எவன் உள்ளத்தில் பதிஞ்சு போச்சோ அவனுக்கு தான் இந்த எண்ணம் வருமா? இதில் ஸ்லிப்பிங் தவறுன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் இப்படி எங்கே இருக்குது? 1வது வால்யூமில் துருல் முக்தாரில் 210 பக்கத்தில் இருக்கிறது. ஒரு ஆளுக்கு விருந்து கொடுத்து சோறு போடுறீங்க, விருந்து கொடுத்த இடத்துல திருடிட்டு ஓடி போயிட்டான், விருந்தாளியை தண்டிக்கக்கூடாது. அப்போ உண்ட வீட்டில் 2 மணி நேரம் தண்டிக்கக்கூடாதான், தெரியாத வீட்டில் போய் திருடினா தான் தண்டிக்கணுமா? நமக்கு வேண்டிய ஒருத்தர் நம்ம வீட்டில் தங்கி நினைச்சுட்டா சுட்டுவிட்டு போயிட்டான்னு சொன்னால் அது வந்து நம்ம தண்டிக்கக்கூடாது. இப்போ விருந்தாளி விருந்து போய் திருடிடுவாங்க. 4வது வால்யூமில் 99 பக்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி சவத்தில் ஓட்ட போட்டு 2 பேர் ஓட்ட போட்டு என்ன செய்யுங்க? ஒரு ஆள் உள்ளே போங்க, ஒரு ஆள் வெளியே இருந்துக்கிறங்க. உள்ளேருந்து தூக்கி ஒரு வெளியே போட்டுட்டேன், 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வாங்க. 2 பேரும் திருடன் இல்லை, 2 பேரும் தண்டிக்கக்கூடாதுங்க. அவன் வெளியே விழுந்த பொருளை தான் இவன் எடுத்தான், இவன் திருடன் இல்லை. அவன் உள்ளே போயிட்டு சும்மா வந்துட்டான், ஓட்ட வழியாக ஜாமான் அள்ளி வெளியே போட்டான்ல, அவன் எடுத்துக்கிட்டா வந்தான். எவ்வளோ அழகான தத்துவம்னு பாருங்கள். ஒரு செவத்தை ஓட்ட போடணுமா? ஒரு ஆள் உள்ளே போயிடணுமா? ஒரு ஆள் வெளியே இருந்துக்கணுமா? உள்ளே இருந்தவன் ஒன்று டிவி பெட்டிக்கிட்டு ஒன்று அள்ளி வெளியே போடணுமா? வெளியே போட்டுட்டு வெறும் ஆளாக வெளியே வந்துடணுமா?
இவன் என்ன செஞ்சானா, வெறும் ஆளா போனான், வெறும் ஆளா வந்தான். இவனும் திருடவில்லை. இவன் என்னடா, இவன் உள்ளே போய் எடுத்தான், வெளியில வந்து உளுந்து எடுத்தான். இவங்க சொன்னா இதை நம்பி எப்படி நம்ம தொழுகிறது? நான் கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு மரகலண்ட ஆளுக்கு தான் இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் எழுதின சட்டத்தை படி நம்ம எப்படி நோன்பு வைக்கிறது? இவங்க சொன்னபடி நம்ம எப்படி ஹஜ்ஜி பண்றது? இவங்க சொன்னபடி நம்ம எப்படி தொழுகிறது? ரொம்ப அசிங்கமாகவும் கீழ்த்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம திருட போறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு திருட்டு கும்பல் வச்சுக்கிறாங்க, தண்டனையில் தப்பிக்க மாட்டிக்கிறாமே திருடலாம். என்ன செய்யணும்? அதுக்கு இந்த டெக்னிக்கும் கையாளலாம். இப்போ நான் சொன்ன டெக்னிக்கு ஓட்ட போடுறது, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டால், கூடவே என்ன செய்யணும்னா ஒரு கிறுக்கனை சேர்த்துக்கணுமா. ஒரு 40 பேர் திருட போகிறோன்னு வைங்களேன், நான் 39 பேர் நல்ல ஆட்களாக இருந்துக்கிறேங்க, ஒரு லூசு ஒருத்தனை கூட வச்சுக்கணுமா. அல்லது ஒரு சிறுவனுக்கு தண்டனை இல்லையில, 15 வயசு கீழே உள்ள ஒரு பையனை டீ வாங்கி கூட வச்சுக்கிறங்க. அப்படி போய் திருடி விட்டால், அந்த திருடின கூட்டத்தில் ஒரு கிறுக்கன் இருந்தால் ஒருத்தரையும் தண்டிக்க கூடாது. அந்த திருடின கூட்டத்தில் ஒரு சிறுவன் இருந்தால் ஒருத்தரையும் தண்டி. என்ன அழகான ஆராய்ச்சி பற்றியெல்லாம். இந்த மாதிரி இந்த அம்பேத்கருக்கு இதெல்லாம் கிடைச்சா சூப்பராக சட்டம் எழுதியிருப்பார். அவனுக்குதா அரசியல் சட்டம் எழுதுற கிரிமினல் சட்டத்தில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா. இதெல்லாம் பார்த்தா இவர்கள்லாம் அறிவாளிகள் உங்களுக்கு தெரிகிறதா? இதெல்லாம் இந்த கித்தாப்புல இல்லைன்னு மேடை போட்டு மறுப்பார் அவர்? அல்ல இருக்கிறத நியாயப்படுத்தி அவரால் பேச இயலுமா? அல்ல எந்த உலமா எதுக்கு வரமாட்டேங்கிறாங்க விவாதத்துக்கு? இதுதான். இதுக்கு என்ன பதில் சொல்ல இயலும்? நான் கேட்குறேன், இதுக்கெல்லாம் விவாதத்துக்கு கூப்பிட்டா நான் என்ன, நீங்கள் போய் கேட்டால் வர முடியுமா? இதை எடுத்துக்கிட்டு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட பதில் சொல்ல இயலுமா? இதுக்கு என்ன சொல்லுன்னு கேளுங்க. என்ன சொன்னாலும் நீங்கள் அது பதில் சொல்லி வந்துடலாம். இவங்க என்ன பதில் சொன்னாலும் உளருவாங்க. நீங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு தான் மாட்டேங்கிறாங்க. இவர் பெரிய ஆளுக்கு தான், அறிவாளிகள் தான். அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்களுடைய புத்தகங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். முடியாது அவர்களால். அதை ஆதாரம் என்று நினைக்கிறார்கள், அது வேதம் என்று நினைக்கிறார்கள், அதில் மாற்றம் வரக்கூடாது நினைக்கிறார்கள். அப்போ இவர்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்தால் நமக்கு என்ன நிற்காது. அவங்க தாங்கி பிடிக்கிற விஷயம் சரியில்லாமல் இருக்கிறது. ஆள் வீரனாக இருந்தாலும் கத்தி அட்டை கத்தியாக இருக்க, அதான் மேட்ரு. விளங்குதா? ஒழுங்கான கத்தினா ஆள் வீரமான ஆள் தான். அட்டை கத்தி வச்சு வெட்டினா வெட்டுமா? அப்போ அட்டை கத்தியை வச்சுக்கிட்டு வீரர்களாக நிற்கிறாங்க. அவங்களாம் அறிவாளிகள் தான். எனக்கு ஓய்வு தந்தவர் கலீல் அஹ்மத் எல்லாம் இலக்கணமெல்லாம் சூப்பராக சொல்லி தருவார். அதுல எல்லாம் குறை கிடையாது. எல்லாம் சொல்லி தந்தவர் அட்டை கத்தி வச்சு நிற்கிறார். மேட்ரு தான். சரி, நம்ம பலவீனமாக இருந்தாலும் கத்தி ஒழுங்கான கத்தியை வச்சிருக்கோமா? ஒன்றும் செய்ய முடியல. குர்ஆன் ஹதீஸ்ல அறுத்து போடும்ல, அதான் பாயிண்ட். கத்தி சரியில்லை, அது இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் அந்த மதுஹப் நூல்களில் இது மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கப்பாங்கிறதா எங்களுடைய வாதமே தவிர மதுஹப்பை குறை சொல்றது இல்லை. பாயிண்ட் விளங்கிருச்சா? அப்போ இந்த 2 விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். இதான் அவர் சொன்ன பதில். இப்போ நான் சொன்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. இவ்வளோ விஷயங்களுக்கும் என்ன செய்யலை. நான் ஒரு சாம்பிள், ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாருல, அவர் பாதிப்பான சோத்துக்கே பார்த்தேன்டாரு. நான் அது கூட பார்க்கல. மொத்த ஃபிக்ஹ் கிதாபில் ஒரு 1000ல் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பான சோத்துக்கு ஒரு அது பழமொழியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி இந்த 2 விஷயத்தை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். இதிலிருந்து இவர்களை அறிந்து கொள்ளுங்கிறாரு. நான் இவ்வளோ அள்ளி போட்டிருக்கிறேன். வழங்குதா? அது எவ்வளோவில் அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு வால்யூம்லேருந்து எடுத்தது, ஒரு நூல்லேருந்து. உன்னுடைய மொத்த 50 நூலும் எடுத்து எங்கேயோ போயிடும், வண்டியாக போயிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? மக்கள் 2 விஷயம் தான் பதில் சொல்கிறார். கடைசியாக வர்றேன். அதாவது ஜட்டி விஷயம் ஒன்று, ஜக்காத்து விஷயம் ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன இடையில அங்கங்கே வாதங்கள் வைக்கிறார்ல, அதில் என்ன சொல்கிறாருன்னா, சஹாபாக்களை திட்டுறதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு சஹாபாக்கள் பக்குவப்படவில்லை என்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூட சஹாபாக்களை பக்குவப்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். நானே வாசித்தேன், ஒற்றுமை என்ற பேப்பரில் அவர்கள் எழுதினார்கள், நானே வாசித்தேன் அப்படிலாம் சொல்கிறார். ஒற்றுமையில் எழுதணும்னு அவர் சொன்னதுனால அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது. நம்ம என்ன எழுதணும்? சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்த அப்படியே எழுதணும். என்ன எழுதணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் வேறு எந்த நபியாக இருந்தாலும் அறிவுரையை சொல்கிற வேலையைத்தான் அவங்களுக்கு செய்ய முடியுமே தவிர உள்ளத்தில் சேர்த்து வைக்கிற வேலையை செய்ய முடியாது. அதனால்தான் பெரிய வாப்பாவுக்கு சொன்னார்கள், காதில் சேர்க்க முடிஞ்சே தவிர கல்பில் சேர்க்க முடியல, அவர் காஃபிரா மௌத்தா போயிட்டாரு. இது புகாரில் வர்ற ஹதீஸ் சொல்லி நம்ம அதில் என்ன சாராம்சம் என்ன எழுதியிருக்கிறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், மற்ற நபிமார்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலை என்ன? கல்பில் செலுத்துகிற வேலையை அல்லாஹ் கொடுக்கல, அதை அவன் கையில் வச்சுக்கிட்டான். காதில் கொண்டை போடுற வேலையைத்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. அதனால தான் இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு சொன்னார். வாப்பாவுக்கு சொன்னால் இவ்வளோ அக்கறையோடு சொல்லியிருப்பாரு. வாப்பா கேட்டாரா? இப்ராஹிம் நபி சொன்னது அவங்க வாப்பா கேட்டாரா? கேட்கல. நூஹ் நபி மகனுக்கு சொன்னார். அவருடைய போதனையில் குறை இருக்குமா? இருக்காது. ஆனால் உள்ளத்தில் சேர்க்க முடிஞ்சா? அதைத்தான் உள்ளங்களை
கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை ரசூலுல்லாவுக்கு தரவில்லை. எந்த சஹாபியுடைய உள்ளத்தையும் ரசூலுல்லா தன் கண்ட்ரோலில் வைத்து அவங்க பக்குவப்படுத்தினது இல்லை, முடியாது. சொல்லுவாங்க, யார் உள்ளத்தில் படுதோ படும், யார் உள்ளத்தில் அறகுறையாப்படும் அது அறகுறையாப்படும், யார் உள்ளத்தில் அறவே படாது. அப்படிதான் இதைத்தான் நாங்கள் சொன்ன சாராம்சம்ங்க. இதுக்கு மொத்தத்துக்கு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லணும். இது மொத்தமான இதெல்லாம் டாபிக்கு. அப்போ இப்படி சொல்லிட்டவங்க ரசூலுல்லா வந்து ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் உள்ளத்தில் போயிடும் அப்படின்னா ஒரு காஃபிர் இருந்துடக்கூடாது, எல்லாரும் முஸ்லீமாக இருக்கணும். அதை கேட்டவங்களாம் முஸ்லீமாக இருக்கணும். அடிச்சில் விரட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதனையை காதில் கேட்டுவிட்டு கூட என்ன பண்ணாங்க, அடித்து விரட்டினாங்களா இல்லையா, ஊரை விட்டு விரட்டினாங்களா இல்லையா. அப்போ நம்ம என்ன இஸ்லாமிய பேசிக்க நம்ம சொல்லியிருக்கோம். அதில் இந்த ஒற்றுமையில் எழுதின மேட்ரு என்னன்னு கேட்டால், அதுவும் பையத்துங்கிற தொடரில் பையத்துங்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இப்படி கையை கொண்டே கொடுத்தவொன்னே அப்படி பவரை ஏற்றி அவர் தொட்டதுனால இவர் நல்லவர் ஆயிடுவார் இப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் கொடுக்கல. எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் தொட்டாங்க, ரசூலுல்லாஹ் தூக்கி வளர்த்த அபூலஹபுக்கு என்ன கிடைக்கல, நேர்வழி கிடைக்கல. அதில் எல்லாம் வச்சுலாம் நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அதுக்காக ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. எப்படி நம்ம பெரியவாப்பாக்கு வரமாட்டேங்கிறாரு, எவ்வளோ சொன்னோம், அவரை கேட்காம போயிட்டாரு. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட இயலாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நான் யாருக்கு நேர்வழி காட்டுகிறேனோ அவங்களுக்கு தான் நேர்வழி காட்ட இயலும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதை தாங்க நாங்கள் எழுதணும். சஹாபாக்களை பக்குவப்படுத்தல, சஹாபாக்களை மட்டம்னு சொல்லியோ அவங்கள தரந்த அப்படியே நம்ம எழுதணும். சஹாபாக்களையும் அவங்க உள்ளங்களை பக்குவப்படுத்துகிற அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தானா இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே சில தவறுகள் அவர்கள்ட்ட நிகழ்ந்தது. அதுக்கு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம், அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போய் யுத்தத்துக்கு உசுரை கொடுக்க போன ஆளுக்கு தானே ஜெயிச்சிடுறாங்க. கனிமத்து பொருளை சுட்டிக்கிறார் ஒரு ஆள். உசுரை கொடுக்க போன ஆள் போரில் ஜெயிச்சவன ஜாமான்லாம் விட்டுட்டு போவாங்கல்ல எதிரிகள், அதை எடுத்து ரசூலுல்லாஹ் திரும்ப ஒழிச்சு வச்சுக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கடைசியில் கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் எடுத்து வச்சுருந்துருக்கார். அப்போ இப்படியெல்லாம் கூட ஏன் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளத்தில் எத்தனை பேருக்கு படுன்னு சொல்ல இயலாது. இந்த ஒரு கிரவுண்டில் அதை சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து சாபிகீன்கள், அவ்வளீன்கள், முதல் சஹாபாக்கள், ஆரம்பத்தில் தியாகம் பண்ணியவர்கள் எல்லாம் சில தவறுகள் செஞ்சு இருந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள். அவங்க நம்மளும் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னாடி நம்முடைய இதுகள் வந்து நிற்காது, அது வந்து அதை அழிச்சிடும் அப்படிங்கிறது சேர்த்து தான் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், சஹாபாக்கள் எல்லாம் திட்டுகிறார்கள்னு போட்டு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜினா செஞ்சார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார்கள், கெஞ்சி என்னை தண்டியுங்கள்னு கேட்டார்கள். ஆமாம், அது யாரும் டவுட் சொன்னால் அந்த மாதிரி ஆள் தான் அவர் நல்லவர் தான், அவர் தௌபா செஞ்சவர் தான், உயிரே கொடுத்தாரு, என் மீது தண்டனை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி அவர் நாங்கள் குறை சொன்னோமா. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட வாழும்போது அந்த இடத்துல சிலிப்பு ஆனார். அது ஏன், கல்பு ரசூலுல்லாஹ் கண்ட்ரோலில் இல்லை. அதான் அதுக்கு சொன்னோம். இது சொன்னதுக்காக வேண்டி இதுக்கு பதிலுங்கிற பேரில் என்னமோ சொல்லி அவர் முடிச்சிடுறார். அடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு விஷயம் திருப்பி 2-3 நேரம் ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா, இம்ரான் இப்னு ஹுசைன் அப்படிங்கிற ஒரு சஹாபியை வைத்துக்கொண்டு இந்த சஹாபியின் மீது இட்டு கட்டி பொய்யாக அவதூறாக இந்த சஹாபாக்களை கேவலப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி இம்ரான் இப்னு ஹுசைனை பற்றி ஒரு தப்பு செய்தி எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அந்த கேசட்டில் திருப்பி என்ன செய்கிறாரு, பல இடங்களில் சுட்டி காட்டுகிறார். அது என்ன சுட்டி காட்டுறாரு தெரியுமா, போன அந்த ஜக்காத் ஆய்வுங்கிற ஒரு புஸ்தகம் போட்டோம்ல ஏகத்துவத்தில், அந்த ஜக்காத் ஆய்வுங்கிற புஸ்தகத்தில் நம்ம ஜக்காத்துடைய சட்டங்கள்லாம் எழுதிட்டு கடைசியாக சஹாபாக்களை பின்பற்றலாமா அப்படிங்கிற தலைப்பில் அது ஒரு ஆர்டிக்கல் தனியாக கொடுத்துருந்தோம். அதில் என்ன கொடுத்துருந்தோம், அப்போ நம்ம குர்ஆனை ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க சிறந்தவங்களாக இருந்தாலும் மனிதருங்கிற முறையில் அவங்கள்ட்ட என்ன வரேன் தவறுகள் ஏற்படும். நம்ம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது, மதிக்கணும், அவங்கள மதிக்கணும், நம்மளை விட சிறந்தவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், அவர்களும் மனிதர்கள் தப்பு செஞ்சிருப்பார்கள் என்று நாம் சில பட்டியலை வரிசையாக போடுறோம். அவ்வளவையும் விட்டுவிட்டு இம்ரான் இப்னு ஹுசைனை மட்டும்தான் அவர் எடுக்கிறார். அப்போ மீதிலாம் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறார். என்னவெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் சொன்னோம். ஏகத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா, இப்னு மஸ்ஊத் தொழும்போது கவட்டில் கை வச்சார்ல, அதை சொல்லி ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆரம்பத்தில் இருந்து மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் காலமெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுது அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி கூட அதை மாற்றிக்கணும்னு தோணலை. அவர் கவுட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் தொழுதார் என்று இருக்குது. நீங்கள் சஹாபாக்களெல்லாம் பின்பற்றணும்னு சொல்கிறீங்களே, அப்போ சஹாபாக்களுக்கு இந்த அனைத்து சஹாபாக்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்னு மஸ்ஊத் தெரியாமல் இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற செய்தி முஸ்லீமில் 831வது ஹதீஸில் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லி காட்டணும். அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம்,
கல்யாணம் பண்ணால் காலமெல்லாம் வாழ்கிற நீயத்தில் தான் பண்ணணும். பிடிக்காட்டி தலாக்கு சொல்கிற விஷயம் அல்லது 2 பேரும் பிரிஞ்சுட்டு போகிற விஷயம் வேறு. கல்யாணம் பண்ணும்போதே 1 மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறோமா, நம்ம 2 மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு பேசுகிற வழக்கம் அன்றைக்கி இருந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு முந்தி இருந்துச்சு. ரசூலுல்லா தடுக்காமல் இருந்தாங்க. பிறகு ஹைபர் போரில் நினைஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு இப்னு அப்பாஸ்ட்ட கேட்குறாங்க முத்தா பண்ணலாமான்னு. இது பேர் முத்தா ஆண்டு பேருங்க. இதுக்கு பேர், இந்த கல்யாணத்துக்கு பேர் என்னது, முத்து ஆண்டா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி கல்யாணம் பண்ணுறது. ஒரு பெண்ணை ஒரு ஊருக்கு போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், 3 மாதம் தங்க வேண்டி இருக்கிறது, ஒரு பெண்ணை பேச வேண்டியது, 3 மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். 3 மாதம் கல்யாணம் பண்ணிட்டு 3 மாதம் விட்டு விடையாந்துருது. இப்படி ஒரு பழக்கம் அரபுகள்கிட்ட அன்றைக்கி இருந்துச்சு, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி. அது ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் அப்படியே பழக்கத்தை தடுக்காமல் இருந்தாங்க. அல்லாட்டருந்து வகி வந்து தடுத்து விட்டாங்க. தடுத்து அது இல்லைன்னு ஆயிடுச்சு இஸ்லாத்தில். இப்னு அப்பாஸ் போய் கேட்குறாங்க, அது பண்ணலாமாங்கிறார். எதை ரசூலுல்லாஹ் பிந்தி தான் இதை கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி தான் கேட்குறாங்க, எதை செய்யலாமாண்டு. இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம், 10 நாள் தங்க வேண்டியிருக்கு, 10 நாளைக்கு ஒரு பெண்ணை பேச கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் சொல்கிறார் என்று புகாரில் 5116வது ஹதீஸில் இருக்கிறது. இது பின்பற்றுவீங்களான்னு கேட்டோம். இது பின்பற்றலாம், செய்யலாம், சஹாபாக்களை பின்பற்றலாம்ல, அப்போ இதையும் பின்பற்றிக்கிறோமா எல்லாத்தையும் சேர்ந்து அப்படின்னு கேட்டோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு ஆதாரம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போவியா? இவங்க வழங்க அந்த தடை செய்யாமல் இருந்திருக்கும், கவனிக்காமல் இருந்திருப்பாரு, எத்தனை விஷயங்கள் எத்தனை சஹாபாக்கள் தெரியாமல் இருந்திருக்கு. இதை கேட்ட இதுக்கு பதில் செய்யறதுக்கு காணாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபடும் பொழுது நம்ம என்ன, இந்த ஹனஃபி மதுஹப் ஆட்களும் சாபி மதுஹப் ஆட்களும் 4 மதுஹப் ஆட்களும் நாமளும் கூட ஒத்துக்கொண்ட ஒரு சட்டம் என்ன, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இந்திரியம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் குளிக்கணுங்கிறது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் 2 பேர் இணைஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஃபத்வா கொடுத்தாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்திரியம் வெளிப்பட்டு தான் குளிக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்திரியம் வரலன்னு சொன்னால் குளிக்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாற்றம் தான் இது. இது யார் சொன்னா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தி புகாரியில் 179, 292, 293 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணது இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது தடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் மைமுனா எப்போ கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிருக்கும் போது கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது தவறு. ஆனால் மைமுனாவை மறுக்கிறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸுக்கு தெரியல அப்படிங்கிற செய்தி புகாரியில் 1837வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க, நம்ம குளிப்பு கடமையாயிடுச்சு, சஹர் நேரம் வந்துருச்சு, சாப்பிட்டு விட்டு சுபஹ் நேரத்தில் குளிக்கலாமான்னா அதெல்லாம் கூடாது, அந்த சஹர் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நினைஞ்சிடணும், குளிச்சு தூய்மை ஆகிக்கிறேன்னு அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்லிட்டு இருந்தார். ஆயிஷா நாயகி மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, சுபஹ் தொழுகை நேரம் வந்தோன்னே என்ன செய்வாங்க, போய் சஹர் பண்ணுவாங்க, சுபஹ் தொழுகை வந்தவுடனே தான் என்ன செய்வாங்க, போய் குளிச்சு விட்டு தொழுவாங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அது யாருக்கு தெரியல? அபூ ஹுரைராவுக்கு தெரியலைங்கிற விஷயம் புகாரியில் 1926வது ஹதீஸில் இருக்கிறது. லுஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் தொழுது இருக்கிறாங்க. ஆனால் ஆயிஷா நாயகி இப்னு உமர் 2 பேருமே லுஹான்னு ஒரு தொழுகை இல்லைன்னு மறுக்கிறாங்க. லுஹான்னு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? ஆயிஷா நாயகி தெரியல, இப்னு உமருக்கு தெரியவில்லை என்ற செய்தி புகாரியில் 1128, 1177 இருக்கிறது. இப்படியான அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 தடவை பர்மிஷன் கேட்டுட்டு ரிப்ளை வரலன்னா திரும்பி போயிடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தி அவருக்கு தெரியாமல் மறுக்கிறார் என்ற செய்தி புகாரில் 2062, 6245, 7353 இதில் இடம்பெற்றிருக்கிறது. தயமம் செய்கிறதுக்கு குளிப்பு கடமையானாலும் தயமம் செய்யலாம் அப்படிங்கிற சட்டம் உமருக்கு தெரியல. ஒழுவுக்கு தான் தயமம் செய்யணும், குளிப்பு கடமையாக அவருக்கு தயமம் இல்லை அப்படின்னு உமர் கருதினார் என்ற செய்தி புகாரியில் 5729 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நறுமணம் பூசிக்கொண்ட நிலையில் இஹ்ராம் காலையில் எந்திரிச்சோம்னு சொன்னால் அந்த அப்படி பூசக்கூடாது, ராத்திரிக்கு பூசிக்கொண்டு காலையில் இஹ்ராம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு இப்னு உமர் சொன்னார். ஆயிஷா நாயகி அதை மறுக்கிறாங்க, நானே பூசி விட்டேன் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு உமருக்கு தெரியல. புகாரியில் 267, 270, 1754 இதெல்லாம் இருக்கிறது. நிறைய வரிசையாக பட்டியல் வச்சுருக்கிறேன். இவ்வளவு செய்திகளை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்க குர்ஆனை பின்பற்றுங்களேங்க, ஹதீஸை பின்பற்றுங்களேங்க, இதெல்லாம் சஹாபாக்கள் நான் தரக்குறைவுபடுத்துறதுக்காக நான் சொல்லலை. மனிதன் தப்பு செய்கிறவன் தான். இதை விட கூட என்ன இடத்துல தப்பு வரும், அதை விட கூட உங்கள்கிட்ட தப்பு வரும். அதுக்கு பிரச்சனை அல்லாஹ் ஒரு ரசூலும் சொன்ன ஆதாரம் இருந்தால் பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். இவ்வளவையும் அவர் படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு இம்ரான் இப்னு ஹுசைன் சம்பந்தமாக ஒரு செய்தி வந்திருக்குதுங்க. அது நாமளே தப்பாக வெளியிட்டு இந்த புக்கில் திருத்திருக்கிறோம். என்னது, முத்துஆங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த முத்துஆங்கிற வார்த்தை 2 அர்த்தம் உள்ள வார்த்தை. இந்த ஹஜ்ஜில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் செய்யாமல், அதாவது ஹஜ்ஜை செஞ்சிடுறது, உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராமை களைஞ்சி விட்டு மக்காவில் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலம் வந்தவுடனே மறுபடியும் இன்னொரு இஹ்ராம் கட்டி என்ன செய்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது. இப்படி செய்கிறதுக்கு பேர் என்னது, முத்துஆண்டு பேர். இது ஹஜ்ஜில் உள்ள முத்துஆ. அதே மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் 2 மாதம் 10 நாள்னு சொல்லி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் முத்துஆ. முத்துஆ என்ற இந்த சொல்லு ஹதீஸ்லேயே
ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் என்பவர் சம்பந்தமாக ஒரு ஹதீஸை அந்த ஏகத்துவத்தில் வெளியிட்டிருக்கிறோம். அதில் என்ன வெளியிட்டிருக்கோம்னு கேட்டால், முத்தாங்கிற வார்த்தை வந்த உடனே மேம்போக்கா பார்த்து, நான் தான் எழுதுனது, மேம்போக்கா பார்த்துட்டு இது வந்து முத்தாங்கிறது இந்த முத்தான்னு நான் விளங்கிட்டு எழுதியிருக்கிறேன். அதில் எழுதின உடனேயே பிரிண்ட் ஆகி வந்தோன்னே லுஹா ஃபோன் பண்ணி, இது வந்து முத்தா வந்து இது ஹஜ்ஜுடைய முத்தாவை குறிக்குதுங்க, நீங்கள் நிக்காக முத்தாவை குறிப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கு தான் புஸ்தகம் ஜக்காத்துங்கிற புஸ்தகம் பிரிண்டா போகுது. அதில் எடுத்து விட்டாங்க. அந்த அந்த டாப்பிக்கில் அந்த அதிசயம் இருக்காது. அடுத்த நாள் வெப்சைட்டில் போடும்போது எடுத்தாச்சு. இது வந்து ஒரு தவறுதலாக ஒரு புரிந்து கொள்வதில் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி 1000 நடந்திருக்குது. மனுஷனுக்கு தவறெல்லாம் ஒத்துக்கிறோம், நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம். தவறாக வந்துருச்சுன்னா தவறு தான். இதுக்கு விளக்குறார் பாருங்க, முத்தாண்ட தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே அப்படி பத்தியலா அது அப்படி அப்படின்னு பெரிய பயான். இதுதான் நடக்குது. அதில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்ன டாபிக் வருது? இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு. நீ சொல்லி உனக்கு முன்னாடி நாங்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம். ஜக்காத்து புக்கை வாங்கி பாருங்கள், அதில் இருக்காது. ஜக்காத்து புக்கும் ஏகத்துவமும் 3 நாள் இடைவெளியில் வருது. 3 நாள் ஏகத்துவம் என்னைக்கு வருகிறதோ அதுக்கு அடுத்த 3 நாள் இது வந்துடுது, ஜக்காத்துங்கிற புக்கு வருகிறது. அந்த ஜக்காத்து புக்கில் அது இருக்காது, ஏகத்துவம் புக்கில் இருக்கும். பிரிண்டாகி வந்தோன்னு லுஹா ஃபோன் பண்ணி கவனிக்காமல் விட்டுருக்கிறீங்க, முத்தாங்கிற இந்த இடத்துல ஹதீஸில் வந்து இது ஹஜ்ஜை பற்றி தான் குறிப்பிடுது, நிக்காக முத்துவா பற்றி சொல்லலை. உடனே நினைஞ்சிட்டோம், ரிமூவ் பண்ணியாச்சு. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அது ஒரு தவறுதலாக ஏற்பட்ட ஒரு விஷயம். இது எந்த மேடையும் போட்டு நாங்கள் சொல்லுவோம், சொன்னாலும் நாங்கள் சொன்னால் சரி, அதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லவே மாட்டோம். பெரிய பெரிய இமாம்களுக்கு, அபூ ஹுரைராவுக்கு, இப்னு உமருக்கு அபூபக்கருக்கு தப்புன்னு எங்களுக்கு வராதா? அதனால நாங்கள் எங்கள் கொள்கை அது இல்லை. இதை ஒன்றை எடுத்துக்கிட்டு திருப்பி பண்ணுறிய மும்பிட்டு சொல்லியிருக்கேன். அது எங்கே இப்போ வேணும்னு செஞ்சதுக்கு நான் சொல்லியிருக்கேனே, இது வேணும்னு தான் செஞ்சதுன்னு எல்லாரும் உங்களுக்கே படுமே. ஊமை பண்ண கற்பணிக்கலான்னு வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது எந்த ஆதாரம் இருந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? திருடுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்களே, இது வேணும்னு செஞ்சதா, ஆராய்ச்சியில் வந்ததா? அப்போ வேணும்னு செஞ்சுருக்கிறேன்னு சொல்வதற்கு எவ்வளோ ஆதாரம் இருக்குது, அவ்வளோயும் சொல்லி அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஸ்லிப்பிங்கில், ஒரு கவனக்குறைவாக, மனிதனுங்கிற முறையில் ஒரு ஹதீஸுக்கு முத்தாங்கிற 2 அர்த்தம் உள்ளது பார்க்குறோம். இந்த அர்த்தத்தை நான் நினச்சிக்கிறேன், முத்தாங்கிற வார்த்தை அதுலேயும் வருது, தமத்து கொண்டு கூட வரல. முத்தானோட சரி, முத்தா தான் கல்யாணத்தை தான் சொல்லுது நான் நினச்சிக்கிட்டேன். அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தமும் உண்டு. சுட்டி காட்டணும்னு நினைச்சதை விட்டாச்சு. இது என்ன பஞ்சாயத்துன்னு இருக்குதுல, இதையே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தோமா? இந்த ஒன்று தான் அவர் சொன்னதுலேயே, நம்ம மீது விமர்சித்ததுலேயே இந்த ஒன்று தான். இந்த ஒன்றில் தான் நம்ம தவறாக சொல்லியிருக்கிறோம். தவறு தான். மீதி எல்லாம் நீ தான் தவறு சொல்லிக்கிறேன். மீதி உள்ள அந்த அவ்வளவு நேரத்தில் பேச்சில் ஒன்று கூட நீ சொன்னது சரியில்லை, அவ்வளவுக்கு பதில். இது ஒரு டாபிக் ஆகிடுச்சா? இதோட அந்த மேட்டரை முடிச்சிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நம்ம விஷயம் 2 சொல்கிறார். என்ன விஷயம்? ஜக்காத்து விஷயத்துக்கு மறுப்பு சொல்கிறாரு, இந்த டவுசர் மேட்ரு ஒன்று சொல்கிறார். இது 2ஐயும் இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்த்துட்டு அதுக்கடுத்து கேள்வி பேரெல்லாம் வச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சைஃபுதீன் ரசாதி அவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக உரை நிகழ்த்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய மூர் தெருவிலே நாம் அந்த கூட்டத்தில் எழுப்பிய கேள்விகளில் ஒரு 95% சமமான கேள்விகளை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. 1-2க்கு ஒரு ஃபார்மாலிட்டியாக நினைஞ்சார், பதில் சொன்னார். அது எப்படியெல்லாம் அது பதில் இல்லை, அந்த பதில் எப்படி தப்பு, அது எப்படி சரியான பதிலாக இல்லை என்பதை நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்த மேட்ரு என்னென்னா, 2 விஷயம். அதாவது பதில் சொல்கிற, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம நிலைப்பாடு, 2 நிலைப்பாட்டை எதிர்த்து அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நம்ம ஒரு நிலைப்பாடை சொல்கிறோம் இல்லையா, நம்ம சில சட்டங்களை சொல்கிறோம் இல்லையா, அதை விமர்சிக்கிறது, அதை விமர்சிக்கலாம், அவர் உரிமை இருக்கிறது. ஆனால் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் செய்யணும். அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாதனால நம்ம அதனுடைய விமர்சனத்தை போன வாரத்தில் முடிச்சுக்கிட்டோம். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜக்காத்து சம்பந்தமாக நாம் ஏகத்துவங்கிற ஒரு இதழில் முழுசாக அது ஆய்வாக எழுதியிருந்தோம். அது மாதிரி இப்படி ஒரு புஸ்தகமாகவும் ஜக்காத்து ஒரு ஆய்வுன்னு சொல்லி அந்த ஏகத்துவத்தில் வந்ததை நூல் வடிவிலை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். இந்த நூலை இந்த ஏகத்துவத்தை அவர் வடிக்கு வரி படிச்சிருக்கிறார் என்பதையும் அவருடைய பேச்சிலிருந்து அவர் சூசகமாக சில பாயிண்ட்டுகளை சொல்லும்போது தெரிகிறது. அந்த ஜக்காத் இந்த புஸ்தகத்தில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறோங்க, இது தவறுன்னு அவர் சொல்ல வர்றார். இதில் எழுதின அந்த விஷயங்கள் தவறுன்னு அவர் சொல்ல வர்றார். இதில் உள்ள தவறுன்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்லணுங்க பாருங்கள். நம்பர் 1 இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறார்கள், அது தவறு, இன்ன காரணத்தினால் தவறு. நம்பர் 2 இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறார்கள், அது இன்ன காரணத்தினால் தவறு. நம்பர் 3 இன்ன பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ தானே சொல்லணும். இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை போட்டிருக்கிறோம். புஸ்தகத்தினுடைய பக்கம் 88 பக்கம். 88 பக்கத்தில் சொன்ன ஹதீஸுகள், பாயிண்ட்டுகள் அவ்வளவையும் வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்கிறார். இந்த இவ்வளோ விஷயத்துக்கு இதில் அதில் ஒரே ஒரு பேஜில் வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் என்ன செய்கிறாரு, பதில் சொல்கிறார்.
கேட்டால் டைம் இல்லைங்கிறார். எனக்கு 10 நிமிடம் தான் இப்போ இருக்குறேன்னு, என்னமோ 10 நிமிஷம் தான் அவர் கொடுத்த மாதிரி. கொடுத்த நேரத்தை எல்லாம் மாயிசர் அலில்லாவுடைய அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு வேற எங்கெங்கேயோ போயிட்டு வந்து கடைசி என்ன பண்ணுறாரு, சஹாபாக்களை சொல்கிறேன் அதை சொல்கிறேன்னுக்கிட்டு இல்லை அதெல்லாம் அவதூறுகளை சொல்லி அதுக்கு பயன்படுத்தி கொண்டு இது இதைத்தானே விமர்சிக்க போகிறீங்க. இதை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்தால் இதை ஒழுங்காக விமர்சிங்க. நாங்கள் கேட்டதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை. அட நீங்கள் விமர்சிக்க வர்றீங்களா இல்லையா? இதைத்தானே விமர்சிக்க போகிறீங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? இதில் உள்ள அவ்வளவுக்கும் பதில் சொல்லாமல் அவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றார். அது என்ன பதில்னு கேட்டால், அதாவது ஒரு ஹதீஸை நம்ம போட்டிருக்கிறோம். என்ன ஹதீஸ் போட்டிருக்கோம்னு கேட்டால், அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, அதாவது 16ஆம் பக்கத்தில் உள்ள ஹதீஸ். இதுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த மொத்த கூட்டத்தில் இந்த 16ஆம் பக்கத்தில் நம்ம போட்டிருக்கிற இந்த ஒரே ஒரு ஹதீஸுக்கு மட்டும்தான் நினைஞ்சிருக்கிறார் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், என்ன ஹதீஸ் முதல் பார்த்துக்கிறங்க. தமிழில் படிக்கிறேன், அரபி மூலம் போட்டிருக்கிறோம். தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாவின் பாதையில் யார் செலவிடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பீராக. 9:34 என்ற வசனம் அருளப்பட்டவுடன் அது முஸ்லிம்களுக்கு பெரிய பாரமாக தெரிந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் சிரமத்தை நான் நீக்குகிறேன் என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த வசனம் உங்கள் தோழர்களுக்கு பெரிய பாரமாக தெரிகிறது என்று கேட்டார். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் செல்வத்தில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகவே தவிர வேறு எதற்கும் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார்கள். இந்த ஹதீஸில் இதைத்தான் வெளியிட்டிருக்கிறோம். இதை ஒரு துணை ஆதாரமாக தான் நம்ம சமர்ப்பிச்சு, மெயின் ஆதாரமாக சொல்லவில்லை, துணை ஆதாரமாக சொல்கிறோம். இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், செல்வத்தில் மிஞ்சியது இருக்குல்ல அதை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான். மிஞ்சினது தூய்மையாயிரும். 1,00,000 ரூபா இருக்குது, ஜக்காத்தை கொடுத்துவிட்டீங்க, 97,500 ரூபா மிச்சமாக இருக்கும், இது தூய்மையாயிரும். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதனால கொடுத்துட்டு மறையாமல் அடுத்த வருஷம் கொடுக்குற என்பதற்கு ஒரு சைடு சப்போர்ட்டாக ஒரு ஹதீஸை வெளியிட்டிருக்கிறோம். இது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இது சரியில்லை, இந்த ஹதீஸ் என்ன இல்லை, சரியான ஹதீஸ் இல்லை, இது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டால் அதையும் படிச்சிடறேன். ஏன் அரபியில் படித்தா உங்களுக்கு விளங்கும். ஹத்தசனா உஸ்மான் பின் அபி ஷைபா, ஹத்தசனா யஹ்யா பின் யாலா அல் முஹாரிபி, ஹத்தசனா அபி, ஹத்தசனா கைலான் அன் ஜாஃபர் இப்னு இயாஸ் அன் முஜாஹிதீன் அன் இப்னு அப்பாஸ் அப்படின்னு வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொன்னதாக முஜாஹித் என்பவர் இதை அறிவிக்கிறார். என்னோட அன் முஜாஹிதீன் அன் இப்னு அப்பாஸ்னு வருதா? இது இப்னு அப்பாஸ், இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் இதை சொன்னதாக சொல்லக்கூடிய இரண்டாவது ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டால் முஜாஹித். முஜாஹித் இப்படி சொன்னதாக சொல்லக்கூடிய மூணாவது ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டால் ஜாஃபர் பின் இயாஸ். ஜாஃபர் பின் இயாஸ் என்பவர் இதை சொன்னதாக சொல்லக்கூடிய நாலாவது ரிப்போர்ட்டர் கைலான். கைலான் இப்படி சொன்னதாக சொல்லக்கூடிய அஞ்சாவது ரிப்போர்ட்டர் யஅலா. அவர் தேர்ந்து அறிவிக்கிற ஆறாவது ரிப்போர்ட்டர் யஹ்யா, அவருடைய மகன். அதுக்கு அவர் தேர்ந்து வரக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் உஸ்மான் பின் அபி ஷைபா. அவர் அபுதாவுதே உஸ்தாத். அபுதாவுதுக்கு அவர் சொல்றார், இந்த நூலில் உள்ள ரிப்போர்ட்டருங்க. இதில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? பார்த்தீர்களா, இதை சரியான ஹதீஸ் என்று திமுரோடு எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு திமுர் வேண்டும், எவ்வளவு ஆணவம் வேண்டும், இதை சரியானது என்று எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதுறாங்களா? அதாவது இதில் முஜாஹித் இருக்கிறாரே, அவர் இப்னு அப்பாஸ் இடத்திலே ஒன்றையும் கேட்டது கிடையாது. அதாவது முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸ்ங்கிறவர்கிட்ட எதையும் கேட்டது கிடையாது என்று இவர்கள் எந்த நூலை எடுத்து காட்டுகிறார்களோ அந்த நூலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகதீபுங்கிற நூலில் என்ன எழுதியிருக்கிறான்? இப்படி எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குது? முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸிடம் எதையும் செவியுற்றது இல்லை. அது சந்திப்பில்லைன்னு அர்த்தம். செவியுறலைன்னா யாரை இடையில விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்னு அப்பாஸ் சொன்னதாக முஜாஹித் அறிவித்தால் முஜாஹித் யாரை பார்த்துருக்கணும்? இப்னு அப்பாஸை பார்த்துருக்கணும். நான் சொன்னதாக நீங்கள் அறிவித்தால் நீங்கள் நான் சொல்லும்போது கேட்டிருக்க வேண்டும். அப்போ என்னிடத்தில் கேட்காத ஆளாக இருந்தால் நான் சொன்னதை அறிவிக்க இயலுமா? அப்படி அறிவிக்க இயலாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால்,
தஹதீபிலே இருந்தவர்கள் ஆதாரத்தை காட்டுகிறார்கள். அந்த நூலிலே ஷுபா என்பவர், ஷுபா என்ற அறிஞர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்னு அப்பாஸிடம் முஜாஹித் எதையும் கேட்டது இல்லை அப்படின்னு யார் சொல்றதா? ஷுபா சொல்றாங்களாம். அதை மட்டும் இருட்டடிப்பு செய்துவிட்டு அவர் நல்லவர்கள் சொன்னாங்கல்ல இந்த ஹதீஸை பத்தி, அதை மட்டும் போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குங்க. அவருடைய பயானை நீங்க கேட்டால் உங்களுக்கு தெரியும். சைபுதீன் ரசாதியுடைய அந்த உரையை நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் இந்த 16ஆம் பக்கத்தில் நாம் வெளியிட்டிருக்கிற இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் சொன்னதாக முஜாஹித் அறிவிக்கிறார் என்று வருகிறது. இப்னு அப்பாஸ் முஜாஹிதை பார்த்தது இல்லை. அப்படிங்கும்போது அவர்கிட்ட இவர் எப்படி அறிவிப்பார்? இதை நான் சொல்லவில்லை, அவர்கள் எந்த நூலை காட்டுகிறார்களோ அதில் ஷோபா என்பவர் சொல்கிறார். அந்த ஷோபா சொன்னதை இருட்டடிப்பு செய்துவிட்டு இது சரியான ஹதீஸ் என்று மற்றவங்க சொன்னாங்களே அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறார்கள். எதை போடல? ஒரு காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஷோபாங்கிற மற்றவங்க கவனிக்காம விட்டாங்களாம். முஜாஹிதும் இப்னு அப்பாஸும் சந்திக்கலைங்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியவில்லை. தெரிஞ்சவர் சொல்லுகிறார், ஷோபா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முஜாஹிது இப்னு அப்பாஸை பார்த்தது இல்லை, அதனால இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்பு அறுந்து போயிருக்கிறது, இவருக்கும் அவருக்கும் இடையில் சந்திப்பு கிடையாது. அப்ப இவருக்கு வேற ஒரு ஆள் தான் இதை சொல்லியிருக்க வேண்டும், அவர் யாருன்னு நமக்கு தெரியல, அதனால இது பலவீனமான ஹதீஸ் என்று இதைத்தான் விழாவாரியாக என்ன செய்யறாரு அவர் விளக்குறாருங்க. இப்ப இந்த கித்தாபுல தகதீப் அவர் காட்டுறாருல, அந்த கித்தாபுல தானே நாங்க இந்த ஹதீஸ் சரியானது என்பதற்கு ஆதாரத்தை காட்டுறோம். அப்படி காட்டும் போது ஷோபா சொன்ன இந்த சொல்லு எங்க கண்ணில் பட்டிருக்காதா? நாங்க பார்த்திருக்க மாட்டோமா? பார்த்தோம். ஷோபா இப்படி சொன்னாருங்கிற நெசம். ஷோபா சொன்னவன நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஷோபா சொன்னது சரியா என்பதை இவருக்கு கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை. நாங்களே இதை பார்த்து எல்லாருமா கூடி அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறோமே அந்த மஷூராவில் வைத்தோம். அப்போ இந்த ஹதீஸில் ஒரு கோளாறு இருக்குன்னு ஷோபா சொல்றாரு. என்ன சொல்றாரு? முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸை சந்தித்தது இல்லை என்று சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதில் ஒரு போக்கு இருக்குதே, இந்த கோளாறு இருந்தால் நம்ம ஏற்றுக்கிற முடியாது என்று அதை ஆய்வுக்கு படுத்துகிறோம். ஒரு நாள் இதுக்கு ஆய்வு செய்கிறோம். என்ன மேட்ரு, இது சரிதா, இந்த ரீசன் சரியா இல்லையா, ஷோபா சொன்னது சரியா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதல உங்களுக்கு புஸ்தகத்தில். ஆனால் மேலோட்டமாக எதையும் எழுதிவிடவில்லை. சிலது கேட்டால் நாளைக்கு இதெல்லாம் கொஸ்டின் வந்தால் கேட்ட நேரத்தில் பதில் சொல்கிற அளவுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு தான் எழுதியிருக்கிறோம். இதில் எழுதுனல என்ன கேள்வி வந்தாலும் அந்த கேள்விக்கு ஆல்ரெடி பதிலை வச்சிருக்கிறோம். புஸ்தகம் இப்படி போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எதிர்கேள்வி கேட்கிற விஷயங்களை தவிர்த்து விட்டு ஒரு ஓரலாக ஒரு மூடலாக ஒரு அளவுக்கு தேவையான விஷயங்களை தந்திருக்கிறோம். இப்போ எடுங்க, முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸை சந்தித்தாரா இல்லையா, இதை ஒரு ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சந்தித்தார்னு சொல்லிட்டோன்னு வைங்க, நிரூபிச்சிட்டோன்னு வைங்க, அப்போ இவர் டோட்டல் இவர் டாபிக் முடிஞ்சு போச்சு. இது ஒன்று தான் பேசுகிறார். இந்த ஒரு விஷயத்தை எடுத்து தான் இந்த புஸ்தகத்தில் நம்ம எழுதுன்னு தப்புங்கிறார். இந்த ஒன்று தப்பாக போனால் மற்ற வாதம்லாம் நிற்கிது, மற்றதுக்கு பதில் சொல்லலை, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளை சந்தித்த விஷயத்தை எப்படி நிரூபிக்கிறது என்று கேட்டால், சம்பந்தப்பட்டவர் ஃபர்ஸ்ட் ஆதாரம் இதாங்க. சம்பந்தப்பட்டவர் நம்பிக்கையான ஒரு ஆள், நான் ஒரு நம்பிக்கையான ஆள், நீங்க ஒரு நம்பிக்கையான ஆள் வைங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க எந்த பொய் சொல்ல மாட்டீங்க, நம்பிக்கையான ஆள் ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க வாயினால சொல்றீங்க, நான் ஜெயின்லாபதி பேசும்போது நான் கேட்டேன் சொல்றீங்க, நீங்க நம்பிக்கையான ஆள். நீங்க சொன்ன அந்த சொல்லுல இருந்து என்ன விளங்குது? நீங்க என்னை சந்திச்சீங்கன்னு விளங்குதா இல்லையா? விளங்குது. இப்ப சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளர் நம்பகமான ஒருத்தர் நான் கேட்டேன்னு சொல்லிவிட்டாரையானால் மற்ற எவர் சந்திக்கலன்னு சொன்னாலும் அதை தூக்கி கோடையில் போட்டுருவோம். இதுதான் ஹதீஸுடைய உசூல். ஹதீஸ் ரூலில் உங்க அறிவை ஏற்றுக்கிற விஷயம் தானே. உங்க அறிவை என்ன செய்யுதுன்னா, இவர் சொல்றாரு நான் பார்த்தேன்னு இவர் சொல்றாரு, நீங்க அங்க உட்காந்து சொல்றீங்க இவர் பார்க்கல அப்படிங்கிறிய. அப்ப இவர் நல்ல ஆளாவும் இருக்கிறார், இவர் நல்ல ஆளாவும் இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இப்படி வைங்களேன், ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நான் கொலை செஞ்சுட்டேன்னு கோர்ட்டில் நிப்பாட்டப்பட்டிருக்கேன். இவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு என்ன செய்யறாரு, என் கண்ணால் இவர் கொலை செஞ்சதை பார்த்தேங்கிறாரு. இவர் எந்திரிச்சு சொல்றாரு, இல்லை இல்லை அவர் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் பார்த்தேன்னு சொன்னதுக்கு அவர் சாட்சி சொல்றாரு. நீ என்ன செய்யக்கூடாது, நீ பார்க்கலன்னு சொல்லலாம், நான் பார்க்கலன்னு சொல்லலாமே தவிர இவர் பார்க்கலன்னு சொல்வதா இருந்தால் அது ஏற்றுக்கிற முடியாது. எவன் பார்த்ததா சொல்றான்னு அதை தான் ஏற்றுக்குருவாங்களே தவிர இன்னொரு ஆள் போய் சாட்சி சொல்ல முடியாது. இப்போ முஜாஹித் இருக்காங்க பாருங்களேன், இந்த முஜாஹித் அவர் ரொம்ப நம்பிக்கையானவர். எவ்வளவு நம்பிக்கையானவர் என்று சொன்னால் ஷோபாவை விட 100 மடங்கு நம்பிக்கையானவர். எந்த ஷோபா முஜாஹிதை விமர்சிக்கிறாரோ
அதை விட யார் 100 மடங்குன்னு அறிவுல, ஆற்றல்ல, திறமையில, வியாக்கியானங்கள் சொல்வதில் புகாரி இமாம் உள்பட அவர்களே என்ன செய்வாங்க, அவருடைய தப்சீர்ல புகாரி எடுத்து பார்த்தீங்கன்னா கால முஜாஹிது 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 போட்டுப்பார். முஜாஹிது சொன்ன அந்த வியாக்கியானம் அவ்வளோ அற்புதமானது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல நம்பிக்கையாளர், நல்ல முறையில் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கை குழப்பங்கள் நிலவன காலத்தில் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர் அந்த சுக்கூர்ல விழுந்தார, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்போ முஜாஹிது என்பவர் அவர் தன் வாயால் சொல்கிறார். எங்க சொல்றாரு? அதாவது புகாரியில் இருக்கிறது 3355வது ஹதீஸ். இந்த மாதிரி தக்பீர் சொன்ன உலமாக்கள்லாம் நல்லா கேட்டுக்கிறேன்னு இவர் சொன்ன உடனே தக்பீர், என்ன இவங்க உலமா, என்ன இவங்க படிச்சாங்க? அதாவது ஒருத்தன் சொன்னா தலையை ஆட்டுறதுக்கு பேர் தான் உலமாவா? இந்த ஆள் சொல்றாரு, நெசமா சொல்றாரா, விட்டு அடிக்கிறாரா? நெசமா சொல்றவரா இருந்தா நேருக்கு நேரம் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம கூப்பிடுறோம்ல, அந்த மேடையில் சொன்ன அதே பேச்ச வேற ஒண்ணு வேணாம், எங்க முன்னாடி நீ பேச தயாரா? நீ எதையெல்லாம் போய் வெளியே மேடையில் பேசிட்டு வர்றியோ அதை முன்னாடி பேசுறியோ ஒவ்வொன்றுக்கும் பிடிச்சி நிரூபிச்சு காட்டிடுவோம். அவர் ஒருத்தரை கேட்க மாட்டாங்க. மேடைங்கிற ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு இருக்குங்கிற வகையில் அவர் அவுத்து விடுறாரு. இருக்கிற உலமாக்கள் ஒரு சினிமா ரசிகர்களுடைய தரத்துக்கு ரேஞ்சுக்கு, தரட்டிக்கேட் ரேஞ்சுக்கு இறங்கி ஒரே தக்பீருங்க. யாரு? உலமாவும் உள்ளாம். உலமா நாரே தக்பீருங்க. இப்போ நான் நாரே தக்பீர் கேட்குறேன். சஹீஹுல் புகாரியில் 3355வது ஹதீஸில் இருக்கிறது, அன் முஜாஹிதின் அன்னஹு சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஜாஹித் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முன்னாடி உள்ள அறிவிப்பாரெல்லாம் விட்டுறேன், அது தேவையில்லை, இது மட்டும் தான் நமக்கு வேணும். முஜாஹித் அறிவிக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறார்கள்? அன்னஹு சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் சமிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று முஜாஹித் இதை சொல்கிறார். எதை சொல்றாரு? தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், அவனுடைய நெத்திக்கு இடையில காஃபிர் எழுதப்பட்டிருக்கும், அவன் உங்களுக்கு இறைவன் இல்லை அப்படிங்கிற ஹதீஸை முஜாஹித் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு? இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்லும் பொழுது நான் கேட்டேன். இப்போ நான் கேட்டேன்னு முஜாஹிது சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா? முஜாஹிது கேட்கலன்னு சோபா இந்த தகவல் அவர் கவனிக்கல. அவரும் பொய் சொல்லல. சோபா இந்த பாயிண்டை கவனிக்கவில்லை. அதனால இதை நாங்கள் பார்த்துட்டு தேடுறோம். முஜாஹிது இப்னு அப்பாஸை பார்த்துருக்காரா, கேட்டிருக்காரா? இவ்வளவு கிதாபுகளை பிரட்டி எடுத்து அன்னைக்கே இது புதுசாக தயாரிச்சது இல்லை, சைஃபுத்தீன் ரசாதிக்கு தெரிவித்ததில்லை. இந்த கேள்வி நாங்களே கேட்டுக்கொண்டது. எங்களை சேர்ந்த அறிஞர்கள் குழு ஜக்காத்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது நாங்களே எழுப்பி, நாங்களே பதிலை தேடி, நாங்களே சூபா தவறாக சொல்லிவிட்டார். முஜாஹிது இப்னு அப்பாஸை சந்தித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். நீங்க புகாரை நீங்க எடுத்து பார்க்கலாம். 3355 தஜ்ஜாலை பற்றி வரக்கூடிய ஹதீஸ். அப்ப கேட்டார்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சோபா இந்த விஷயத்தில் முஜாஹிது இவர் கேட்டார்கள் இந்த ஹதீஸை அவர் கவனிக்காமல் விட்டிருக்கிறார். இது மாதிரியான தவறுகள் எல்லா அறிஞர்களுக்கும் ஏற்படும். எனக்கு ஏற்படும், உங்களுக்கு ஏற்படும், யாருக்கு வேண்டாலும் ஏற்படும். முடிஞ்சு வச்சா கதை ஒன்று. ரெண்டாவது புகாரியில் 4498வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டா, சமிஅத்து முஜாஹிதன், முஜாஹிது சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கால முஜாஹிது சொல்கிறார், சமிஅத்து இப்னு அப்பாஸ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு ஹதீஸ் சொல்றார். இப்னு அப்பாஸ் சொல்லி என்ன செய்யறாரு? அதாவது முந்தைய சமுதாயம் என்ன ஹதீஸ் என்று கேட்டால், முந்தைய சமுதாயத்தில் கிசாஸ், அதாவது நஷ்டஈடு கொடுக்கறதுங்கிறது கிடையாது, பழிக்கு பழி வாங்குறதா இருந்துச்சு. நம்ம சமுதாயத்தில் தான் மன்னிச்சு விட்டாண்ட நஷ்டஈடு, அந்த கருத்தை ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னங்கிறது பாயிண்ட் இல்லை. இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ரெண்டு வேற வேற செய்தி வேற, அதுக்கு சொல்ல வர்றேன். அந்த செய்தி வேற, இந்த செய்தி வேற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். அந்த செய்தியை யார் அறிவிக்கிறார்? முஜாஹித் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு? சமீஅத்து முஜாஹிதன், முஜாஹிது சொல்றதை என் காதால கேட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி சோபாவை விட 100 மடங்குங்கிறது உலக கணக்கு, அல்லாட்ட உள்ள கணக்கு இல்லை. நீ என்ன ஜட்ஜி மார்க் போட்டு கேட்கக்கூடாது. உலகத்தினுடைய ஒரு மனிதனுடைய சேவைகள், அவருடைய நூல்கள், அவர் பண்ண தியாகங்கள், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை வைத்து ஒரு மதிப்பு போடுவோம்ல, அந்த மதிப்பு படி பல மடங்கு உயர்ந்து நிற்கக்கூடிய முஜாஹித் அவர்கள் சொல்கிறார்கள் நான் கேட்டேன். இப்போ யார் பொய்யிருப்ப? நீ இதெல்லாம் ஆய்வாளரா தான் கேட்குறிய, இது என்ன, இதுக்கு பதில் சொல்லிப்ப, இதுக்கு அந்த நாரே தக்பீர் போட்ட உலமாவெல்லாம் பதில் சொல்லு. அப்படி இன்னொன்று சொல்றேன்,
இந்த ரெண்டு ஹதீஸும் லைஃபா இல்லையா புகாரில்? சொல்லுப்பா, மேடை போட்டு சொல்லணும். புகாரில் வந்து இந்த ரெண்டு லைஃபான ஹதீஸ் ஏன்? ஓ வாதப்படி தஜ்ஜாலை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறார்ல, இது லைஃபான ஹதீஸ். ஏன்? இப்னு அப்பாஸ் இந்த முஜாஹித் அறிவிக்க தான் வருது அப்படின்னு சொல்லு. அப்போ இது லைஃப்னு மட்டும் சொன்னா பத்தாது, முஜாஹித் பொய் சொன்னார்னு சொல்லணும். நான் கேட்டேன்னு அவர் சொல்றாருல, இவர் கேட்கலங்கிறாருல, பொய் தானப்ப. இதை அதை ஏற்றுக்கிட்டு நீ விட்டீன்னு சொன்னா சோபா வந்து பொய் சொன்னார்னு வராதுங்க. நான் செஞ்சதை நானே சொல்லும் போது நிச்சயமா பொய்யா தான் இருக்க முடியும். இதை வந்து நான் கிழிச்சு விட்டு நான் கிழிக்கலன்னா நான் பொய்ன்னு அர்த்தம்ங்க. வேற ஒருத்தன் என்னை பற்றி சொல்றதா இருந்தால் தகவல் கிடைச்சாடி அவருடைய கேரக்டர்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேணா சொல்லியிருக்கலாம். ஷோபா வந்து முஜாஹிது இப்னு அப்பாஸ் கேட்கலன்னு சொன்னாரே, அது அவர் பொய் சொன்னது இல்லை, தகவல் கிடைக்கல, அவருடைய கண்ணியத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓ சொல்லுப்படி ஷோபா சொன்னதை ஏத்துக்குருவோம். என்ன ஏத்துக்குருவோம்? இப்னு அப்பாஸ் யார் கேட்கல? முஜாஹிது கேட்கலன்னு சொன்னால், கேட்டேன் என்று முஜாஹிது பொய் சொல்லிவிட்டார், பொய் சொல்லிட்டார்னு சொன்னா ஒரு பொய்யருடைய அறிவிப்பை ஏத்துக்கலாமா? புகாரில முஜாஹித் அறிவிக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட ஹதீஸ் தள்ளிடுவோமா? முஜாஹித் பொய்யில சொல்லியிருக்காரு, இப்னு அப்பாஸை பார்க்காம இருந்து அவர் சொன்னதை கேட்காம இருந்து நான் கேட்டேன் அவதூறாக இட்டு கட்டி ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி சொன்னார் என்று சொன்னால், அப்ப நீ என்ன பண்ணு? முஜாஹித் வரக்கூடிய அம்புட்டு ஹதீஸையும் ரிஜெக்ட் பண்ணு. குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டையாவது சொல்லி பார்ப்போம். இந்த ரெண்டையாவது 3355வது ஹதீஸ், 4498வது ஹதீஸ், இது மாதிரி நிறைய முன்தகாவில் 1வது வால்யூம் 195வது பக்கத்தில், அதே மாதிரி முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் 1வது வால்யூம் 134 பக்கம் வரிசையாக அடிக்கிட்டே போகலாம். அதாவது என்ன வார்த்தை இதெல்லாம் என்ன வரும்? முஜாஹிது சொல்வார், நான் இப்னு அப்பாஸிடம் நான் கேட்டேன். இப்படி அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்றல்ல ரெண்டல்ல, நானே ஒரு 10 எடுத்து வைத்திருக்கிறேன். இதுக்குன்னு தேடி எடுத்தால் இதுக்குன்னு மெனக்கட்டு எடுக்கல, இதுவே ஒரு டாபிக்காக எடுத்துக்கொண்டால் இன்னும் கிடைச்சாலும் கிடைக்கும். அப்போ முஜாஹிது சொல்றாரு, நான் இப்னு அப்பாஸ் சொல்ற கேட்டவன், நான் பார்த்தவன், அவரை சந்திச்சவன், அவருடைய பாடத்தை நான் காதால் கேட்டவன்கிறாரு. இன்னொரு ஆள் உட்கார்ந்துட்டு கேட்கலன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்ப இதான் உங்களுடைய ஆய்வா? இதான் பதிலா? இதுதான் சவால்? அரைகோள், இதுக்கு அரைகோளுடைய லட்சணம் இதானா? அப்ப இவங்களுடைய தராதரம் வழங்கி போச்சா? இப்ப ஜக்காத்து சம்பந்தமா டாபிக் ஓவர். ஜக்காத்து சம்பந்தமா இவ்வளவு பெரிய புஸ்தகம் போட்டிருக்கோம், ஒன்று எடுத்துக்கிட்டு பேசி பாயிண்டா பதில் சொல்லு. இந்த ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டு பலவீனமான ஹதீஸ்ன்றீங்க, அது பலவீனம் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. இதே ஒரு தலைப்பா எடுத்துட்டு முஜாஹித் இப்னு அப்பாஸ் சந்திச்சாரா கேட்டாராங்கிற தலைப்பா எடுத்துட்டு பேசுவோமா? எந்த தலைப்பு கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள். பொதுமக்கள் மத்தியில் போய்கிட்டு அறைகூல் விடுவார்களே தவிர அந்த பாயிண்டில் பிடிக்கக்கூடியவர்கள் மத்தியில் வந்து வாயை கூட திறக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. இந்த மேட்டரை விட்டுருங்க, இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன மேட்ரு? ஜக்காத்து அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கூட கேசட் போட்டு பார்த்துக்கலாம். இந்த புஸ்தகத்தை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி அவருடைய மொத்த உரையில் இந்த ஒரு விஷயத்திற்குத்தான் அவர் இணைஞ்சிருக்காரு, பதில் சொல்லி இருக்கிறார். மீதி விஷயங்கள் எதுக்குமே அவர் பதில் சொல்லவில்லை. சொன்ன பதிலை பொறுத்த வரைக்கும் தப்பா இருக்குதா? ஓவர், அவ்வளோதான் சொல்லியிருக்கிறார். அடுத்து என்னதுக்கு வர்றாரு? இப்போ வந்து ஆடை, ஆண்கள் குறைந்த அளவு எவ்வளவு ஆடை அணிந்து தொழலாம் என்பது சம்பந்தமாக பல ஹதீஸுகளை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஹதீஸுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு சில ஹதீஸுக்கு என்ன செய்கிறாரு? வியாக்கியானம் கொடுக்குறாரு. சில ஹதீஸுக்கு பெரிய ஆய்வாளர் மாதிரி பயங்கரமான தத்துவங்களை எல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு பதில்களை அதை கொஞ்சம் விழாவாரியாக கொஞ்சம் கூடுதலாகவே சொல்கிறார். ஜக்காத்துக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கிறாரு, அதில் கூடுதலாகவே சொல்கிறார். அவர் என்னவெல்லாம் கூடுதலாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிடுவோம். இப்போ சஹாபாக்கள் காலத்தில், உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க என்னென்ன ஆடையெல்லாம் போட்டு தொழுதாங்க அப்படிங்கிறது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் என்னென்ன ஆடை வருதுன்னு கேட்டால், துப்பானின் கமீஸின், துப்பான் போட்டிருந்தார்கள், கமீஸ் போட்டிருந்தார்கள் அப்படின்னு அரபியில் இருக்குது. அந்த வாசகம் அரபியில் இருக்குது. என்ன வாசகம் இருக்குது? சஹாபாக்கள் வந்து தொழும்போது என்ன போட்டிருந்தாங்க? துப்பான்டா கீழே போடுற ஆடை, கமீஸ்னா மேலே போடுற ஆடை. கமீஸ்டா சட்டை, துப்பான்டா டவுசர்னு நம்ம போட்டிருந்தோம். வழங்குதா? டவுசர் அணிந்து தொழுதார்கள் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். கமீஸ்னா சட்டை அணிந்து தொழுதார்கள்னு போட்டோம். இவர் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துக்கிறாரு கையில். பார்த்தீர்களா எவ்வளவுக்கு இவர்களுக்கு திமிரு? பார்த்தீர்களா எவ்வளவு தெனாவட்டு? பார்த்தீர்களா? அந்த வார்த்தை என்ன? இதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இந்த வார்த்தைகள் இருக்காது. அவர் இது மாதிரியான ஒரு தோரணையில் அவருக்கு என்ன வார்த்தை சொல்ல தெரியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி, அது அனர்த்தமா, அது அர்த்தமா, அனர்த்தமா, இப்படி செய்வதை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு பாருங்கள்.
அங்கே கமீஸ் என்ற அரபி வார்த்தை வருகிறது. என்ன வருதான்? கமீஸ் என்ற அரபி வார்த்தை வருகிறது. கமீஸுக்கு சட்டை என்று அர்த்தம் செய்திருக்கிறார்கள். அர்த்தம் தப்பு. கமீஸ் என்றால் என்ன தெரியுமா? என்னது கூட சவுதியில் போடுவாங்க சொல்றாரு, தோப்பு. தோப்பு அவர் சொன்னார். தோப்பு சவுதி அரபியெல்லாம் போடுவாங்க. தோப்பு. தோப்புனா என்ன? மொத்தமா இங்கேருந்து தோல்லேருந்து ஆரம்பிச்சு கரண்ட கால் வரைக்கும் நிற்குமே, அதுதான் கமீஸுங்க. அதோட உள்ளுக்கு என்ன செஞ்சாங்க? ஜட்டி போட்டிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சட்டைன்னு போட்டு நம்மளை குழப்பி சட்டைன்னு அர்த்தம் செஞ்சு விட்டாங்க. சட்டைன்னு அர்த்தம் என்ன ஆகும்? ஓ, இந்த மாதிரி சட்டைன்னு நினச்சிக்கிறோம்ல நம்ம. இந்த மாதிரி சட்டையை போட்டுட்டு அப்புறமேல துப்பானை போட்டு தொழுதாங்கன்னு சொல்லி சட்டைன்னு அர்த்தம் செஞ்சால் இது நீ சஹாபாக்களை கேள்வி பண்றியா, அப்படியா இப்படியான்னு பயங்கரமான ஒரு பாயிண்ட் என்ன செய்யறாரு? எடுத்து வைக்கிறார். இதுக்கு இந்த கமீஸுக்கு என்ன அர்த்தம் செய்யறது, அதுக்குரிய டீட்டெயில் நான் ரெண்டாவது சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறங்க. இது என்னது? சஹீஹுல் புகாரி. இதுல இருந்து நம்ம எடுத்து போட்டுருக்கிறோம். இந்த இது சஹீஹுல் புகாரி தமிழாக்கம். இந்த தமிழாக்கத்தில் மேட்ரு இல்லை. தமிழாக்கத்தில் என்ன மேட்ருன்னு கேட்டா, இந்த தமிழாக்கத்தில் கே.ஏ. நிஜாமுத்தீன் இது சரி, இது சரி கண்டவர் யாரு? இந்த தமிழாக்கம் கரெக்டாக செஞ்சிருக்குது. இந்த தமிழாக்கம் சைபுதீனுக்கு நிஜாமுத்தீன் பதில் சொல்றாரு பாருங்க. சைபுதீன் ரசாதிக்கு நம்ம பதில் சொல்லாம எந்த நிஜாமுத்தீன் மகளிர் நிஜாமுத்தீன் மண்பை இதுக்கு ஏற்பாடு செஞ்சாரோ கூட்டத்தை, அந்த நிஜாமுத்தீன் மண்பை இந்த புஸ்தகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு? சரியானதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஒன்று, இதுவும் சைபுதீன் ரசாதியால் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறம் இது ஹசன் அஸ்ஹரி அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. இவர் யாருன்னு கேட்டால் பிஏ ஹானஸ், அரபிக்கில் பிஏ ஹானஸ் படித்தவர், சிலோன்காரர். அது மாத்திரம் இல்லை, கைரோவில் ஈஜிப்டில் அந்த ஜாமியுல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, கைரோ பல்கலைக்கழகம், அதுதான் அரபு மொழிக்கு அத்தாரிட்டியான ஒரு பல்கலைக்கழகம். அது சிலோன் தாய்மொழி தமிழாக கொண்டவர். அங்கே பேராசிரியர் இருக்கார். யார் இவர்? இதெல்லாம் சரி பார்த்தவர். அதை சரி பார்த்தவர் யார் போட்டிருக்கு? SLM ஹசன் அஸ்ஹரின்னு போட்டு பிஏ ஹானஸ் அரபிக் சிலோன்னு போட்டு அப்புறமேலே சிலதெல்லாம் போட்டு அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி கைரோன்னு போட்டுக்கிறாங்க. பாயிண்ட் விளங்குதா? இவர் சரி கண்டிருக்கிறாரு. இவரெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கலன்னு கூட சொல்லிடுவாங்க. அப்துல் சமது சாஹிப் அவர் மொழி அறிவு இல்லாதவருன்றுவாங்க. அவரை விட்டுருவோம். லத்தீஃபு போட்டிருக்காரு, அவரை விட்டுருவோம். அதுக்கப்புறம் யார் வர்றாருன்னா முக்கியமாக வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத். வேலூர் பாக்கியா சாலிஹாத்துடைய ஒரு பேராசிரியர் இருப்பார். இது அகமது பாக்கவி. அகமது பாக்கவின்னு ஒரு ஆள் முகவரை கொடுத்துருக்காருங்க. பொது மேலாளர் அல் மர்வானி எஸ்டேட், சவுதி அரேபியா. அவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த வரலாறுகள் எழுதியிருக்காருன்னு வைங்களேன். PSP ஜெயினுல் ஆபிதீன். ஜெயினுல் ஆபிதீன் வேற, இது ஒரு PSP, இவர் வேற ஆளு. இவர் யாருன்னு கேட்டால் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் இருக்குல்ல, அந்த பாக்கியாத்து சாலிஹாத்தில் பல வருடங்கள் முதல்வராக பணியாற்றியவர். சரியா? அவர் வேலூரில் இருந்து தான் கொடுத்துருக்கிறாரு. இதை கொடுக்கும்போது அங்கே முதல்வராகவும் இருந்திருக்கிறார். அப்போ PSP, அதாவது வேலூர் பாக்கியாத்து அரபிக் கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர் இது சரி கண்டிருக்கிறார். நிஜாமுதீன் மண்பை சரி கண்டிருக்கிறார். அதே மாதிரி ஹசன்ற ஒரு ஆள் சரி கண்டிருக்கிறார். அதில் அந்த ஹதீஸுக்கு சட்டைன்னு அர்த்தம் செஞ்சு விட்டார்கள். சட்டைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, தோல் முதல் பாதம் வரை மறைக்கக்கூடிய அங்கி என்று மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனர்த்தம், இது அர்த்தமா அனர்த்தமானு கேட்குறாருல. அந்த ஹதீஸ் 366வது ஹதீஸுங்க. சரி, 365 புகாரியில் நம்ம ஏகத்துவத்தில் அந்த ஹதீஸை வெளியிட்டிருக்கிறோம். 365வது ஹதீஸ் புகாரியில். அதை தமிழை நான் அப்படி படிக்கிறேன். நம்பர் 365 தலைப்பு படிச்சுக்கிடுவோம். பாடம் 9. சட்டை, முழுக்கால் சட்டை, அரைக்கால் சட்டை, மேலங்கி போன்றவற்றை அணிந்து தொழுவது. பாடம் புகாரியுடைய பாடம். 365 நம்பர். அபூ ஹுரைரா ரலி கூறியதாவது, ஒரு மனிதர் நபிசல் அவர்களிடம் ஒரே ஆடையை அணிந்து தொழுவது பற்றி வினவினார். அப்போது உங்களில் எல்லோரும் 2 ஆடைகளை வைத்திருக்கிறார்களா என்று நபிசல் அவர்கள் கேட்டார்கள். உமர் அலி ஆட்சி காலத்தில் பிராக்கெட்டு பின்னர் ஒரு மனிதர் உமர் அலி அவர்களிடம் இது விஷயமாக வினவினார். அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி இருந்தால் நீங்களும் விசாலமாக்கி கொள்ளுங்கள் என உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். சிலர் எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர், பயண கவனிங்க,
வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலாடையும் அணிந்து தொழுதனர். ஒன்று. வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் அணிந்து, சட்டையும் கமீஸ் தான் அங்கே வருது அரபியில். அர்த்தம் என்ன போட்டிருக்காங்க? இவ்வளோ உலமாக்களும் சேர்ந்து நம்ம என்னமோ சட்டைன்னு தப்பாக அர்த்தம் செஞ்சிட்டோமா? அவங்க போட்டிருக்கிறாங்க ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் அணிந்து தொழுதனர். இன்னும் சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலங்கியும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் முழுக்கால் சட்டை மேல் போர்வையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் முழுக்கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்து தொழுதனர். முழுக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் சட்டையும் நல்லா கவனிக்கணும், அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்தவராய் சிலர் தொழுதனர். இவ்வாறு பலவிதமாக தொழலானார்கள். இதுதான் அந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புங்க. அந்த ஹதீஸில் மொழிபெயர்ப்பு என்ன பாயிண்ட் கேட்டால், இவர் எதை என்னை திட்டுறாருல, இதுதான் திட்டிருக்கிறாரு. எதுக்கு பார்த்தீர்களா? அரைக்கால் சட்டையும் சட்டையும் அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்து தொழுதார்களாம் என்று சொல்லி எவ்வளவு ஏமாத்துகிறார்கள். அது சட்டை இல்லை, ஃபுல்லாக மறைச்சிட்டதுனால உள்ளுக்கு ஜட்டி போட்டுக்கிட்டாங்க. ஃபுல்லாக மறைச்சிச்சு. தோப்பு, அந்த காலத்து தோப்பு இல்லாமல் இருந்துச்சு, அப்படி இல்லாமல் ஆடை வச்சுட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், இப்போ அரபி போடுறான இந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு அங்கே ஆடைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. பழைய ஆடையே பெரிய பறக்கத்தான் வாங்கி போட்டுக்கிற அளவுக்கு உள்ள காலமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு? ஒரு முனாஃபிக்குடைய ஆடையை கூட அப்பாஸுக்கு வாங்கி போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது போரில், பத்ர் போரில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அவர் எதிரணியில் இருக்கிறார். பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்கிறாரு. அப்பாஸ் அந்த பக்கம் இருக்கிறார், அபூ ஜஹல் கூட்டத்தோடு இருக்கிறார். முஸ்லிம்களுடைய அணி ஜெயிச்ச பிறகு கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அப்பாஸும் ஒருவராக பிடித்து வரப்படுகிறார். அப்பாஸ்கிட்ட பார்த்தா சட்டையே இல்லை, பாவமாக இருக்குது. இது யாராவது சட்டை கொடுக்கலான்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு முனாஃபிக்கு தலைவன் இருக்கவன் அவன் என்ன பண்ணுறான்? ஏன் சட்டையை கொடுக்குறேங்கிறான். அவர் போட்டும் சட்டையை வாங்கி அப்பாஸுக்கு போடுறாங்க. போட்ட சட்டையை வாங்கி போடுவோமா? அப்படி காலம் அது. ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது 10 பேர் போட்ட சட்டையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி வாங்கி கொள்ள இருக்கா. சட்டை கடையெல்லாம், ஜவுளி கடைலாம் கிடையாது. ஒரு சட்டை வேண்டாம், நம்மளா நெஞ்சு, நம்மளா தச்சு, நம்மளா கஷ்டப்பட்டு அதெல்லாம் முடியாது. ஒரு ஆள் 1 2 வச்சுக்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்ரு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவங்க அந்த சட்டையை வாங்கி போட்டுருக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன செய்றாங்க? தோப்பு போட்டாங்களாம். சஹாபாக்கள் என்ன பண்ணாங்களா? தோப்பு, அங்கேருந்து இங்கே வரைக்கும் தோப்பு போட்டிருந்தாங்க. தோப்புண்டு அங்கே அர்த்தம் செய்யணுமா? முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய அங்கியும் அப்படின்னு, அது டவுசர்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அது கூட ஜட்டி, கோவணம் தான் தமிழில் நான் சொல்கிறேன். அது தமிழில் வர, நான் தமிழில் சொல்கிறேன். கோவணம் அணிந்து தொழுதார்கள் இருக்குது. அதான் அதுக்கு சரியான அர்த்தம். எதுக்கு துப்பான்ங்கிறதுக்கு? துப்பான் 2வது வர்றேன். இப்போ பாயிண்ட் கமீஸ். இந்த கமீஸ்ன்ற வார்த்தை அரபியில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நான் செஞ்ச அர்த்தம் சரியில்லை, சட்டைக்கு இந்த அர்த்தம் கிடையாது, சட்டைன்றதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இது நீங்கள் தானே வெளியிட்டிருக்கிறீங்க. உங்கள் அங்கீகாரத்தில் வருஷம் வருஷம் வெளியிடுறீங்க, ஒவ்வொரு எடிஷனாக வெளியிட்டீங்க. நீங்கள் வேணா வரைக்கும் வரி பார்க்குறீங்க. உங்கள் பேரை சொல்லித்தானே இதுக்கெல்லாம் இந்த 300 மதிப்புரைக்கெல்லாம் ஏதாவது ஃபாய்தாக்கா செஞ்சீங்களா? இல்லாட்டி இப்போ என்னென்னு கேட்குறேன், ஃபாய்தாக்கா வேண்டி நீங்கள் வாட்டி எதோ கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஹதீஸ் மொழிபெயர்ப்பு சரின்னு 300 கொடுக்குறாருன்னா அதில் உள்ளதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணுமா இல்லையா? அது குறைஞ்சபட்சம் அந்த புகாரி தமிழாக்கம் ஒன்று போட்டிருக்கிறாங்களே. நம்ம நிஜாமுதீனை கவுத்துறதுக்கு இவர் பேசினாரா? இல்லை ஒன்று வழங்கலை. நிஜாமுதீன் மம்பை அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கானே? நிஜாமுதீன் மம்பை இந்த இதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அவங்களோட நெருக்கத்தில் இருக்கிறாரு. அவருடைய ஆசையோடு என்னஞ்சிருக்கு இப்படி ஒன்று வந்திருக்கிறது. அதை கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு, ஆஹா இந்த பாயிண்டை போட்டால் நிஜாமுதீன் மாட்டிக்கிறவாரு அப்படியாவது நினச்சே இல்லையா? இப்போ நிஜாமுதீன் இப்போ ஆப்போசிட் போயிட்டார் தான். அப்போ என்ன பாயிண்ட்? அது அந்த கமீஸுக்கு சட்டைன்னு அர்த்தம், சட்டைக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னா நீ சொல்லக்கூடிய அர்த்தமாக இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த சட்டைங்கிற இடத்துல எல்லாம் தோப்புங்கிற வார்த்தையை போடாவிட்டால் கூட, தோப்புனா நிறைய பேருக்கு வழங்காது, என்ன செய்யணும்? முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடையும் சொல்லப்படி சட்டியும் போட்டுக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் அப்படி போடலை? இதிலிருந்து நீ வீம்புக்கு குறை காணணும் என்பதற்காக வேண்டிய உங்களுடைய பாயிண்டுகளை நிலைநாட்ட வக்கில்லாத காரணத்துக்காக வேண்டிய வேணும்னு இந்த மாதிரி நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் தேவையில்லை அவங்க விஷயத்துக்கு. அடுத்து வருவோம். இந்த கமீஸ்ன்னு அவர் சொல்கிறார்ல, சில டிக்ஷனரி பேரெல்லாம் போடுறார். டிக்ஷனரியில் பல அர்த்தம், இவர் சொல்கிற அர்த்தம் இல்லாத வேறு அர்த்தம் இருக்கிறது. சில டிக்ஷனரிலாம் எடுத்து காட்டுறாரு. ஆஹா பார்த்தீங்களா, அந்த இதில் எப்படி இருக்குது, இந்த டிக்ஷனரியில் எப்படி போட்டிருக்கு, அந்த டிக்ஷனரியில் எப்படி போட்டிருக்குன்னு சில டிக்ஷனரிலாம் காட்டுறாரு. இப்போ இந்த கமீஸ்ன்னா என்னதான் அர்த்தமா? அகராதிப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டால், இங்கேருந்து நம்ம இந்த சட்டையெல்லாம் கமீஸ் கிடையாதான். கமீஸ்னா எதுதானா? இங்கேருந்து ஆரம்பித்து கெண்டைக்கால் வரைக்கும் மூடக்கூடிய ஒரு ஆடைக்கு பேர் தான் கமீஸு.
இதை போட்டால் நீங்கள் டவுசர் போட்டால் என்ன, ஜட்டி போட்டால் என்ன, இதை தானங்க இது சொல்லுது. இதை போட்டால் தான் எல்லாம் மறைஞ்சிருமில்லங்க. இதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா எப்படி குழப்பறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ பாருங்க, இவரெல்லாம் நிஜாமுதீன்லாம் விட்டுருவோம், நிஜாமுதீனையும் விட்டுருவோம், பிஎஸ்பி ஜெயின்லாபுதீனையும் விட்டுருவோம், அந்த ஹசன்கிறவரையும் விட்டுருவோம், சைபுதீன் ரசாதையும் விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். இதை மொழிபெயர்த்தாங்க அவங்களையும் கூட விட்டுருவோம். ரசூல்லா கமீஸுக்கு தான் விளக்கம் சொல்லிருக்கான்னு பார்க்கலாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஹதீஸில் ரசூல்லா அந்த சொல்ல எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த டிக்ஷனரியில் உள்ள 1000 எழுதுவான். நீ சொன்ன அர்த்தம் இருக்கு, நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமீஸ்னா நீ சொல்ற தோப்புங்கிறீல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டேன். ரசூல்லா சொல்றாங்க. இது புகாரியில் 23 இந்த வால்யூமில் 23ஆம் பக்கத்தில் 23 ஹதீஸில் இருக்குது, முதல் வால்யூமில் இருக்குது. நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே மக்களை எல்லாம் கமீஸுகள் அரபிலே சொல்லுவோம் கமீஸ் அணிந்தவர்களாக பார்த்தேன். ரசூல்லா வந்து கனவு காண்றாங்க. அந்த கனவுல என்ன செய்யறாங்களா, மக்கள்லாம் கமீஸ் போட்டுக்கிற, கமீஸ் தான் அரபியில் வருது, அதுதான் நம்ம சட்டன்னு அர்த்தம் செஞ்சோம். என்ன அர்த்தம் செய்யறதுங்கிற இந்த அதிசயில் வழங்கிறேன், அது வரைக்கும் கமீஸ்னு சொல்லிக்கிறோம். அப்போ கமீஸ் அணிந்தவர்களாக நான் என்னஞ்சேன், மக்களை எல்லாம் பார்த்தேன். அந்த மக்கள் எப்படி கமீஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய கமீஸுடைய அந்த அளவு டிஃபரெண்டாக இருக்கிறது, ஒரே அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில ஆட்களுடைய கமீஸ் எந்த அளவு இருந்தது என்று சொன்னால், கமீஸுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில ஆட்களுடைய கமீஸ் வந்து இவ்வளவுக்கு தான் இருந்தது, சில ஆட்களுடைய இவ்வளவுக்கு. நீ இவ்வளவுங்கிற கமீஸுக்கு அர்த்தம் இவ்வளவுக்கு, இவ்வளவு அணிகிறதுக்கு ரசூலுல்லாஹ் கமீஸ்னு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சில ஆட்கள் கமீஸ் போட்டிருக்கிறார்கள், சில ஆட்களுடைய கமீஸ் இவ்வளவு இருந்தது, சில ஆட்கள் இன்னும் இப்படி குறைஞ்சிருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இப்படி பல மாதிரி இங்கே இருந்து ஆரம்பிச்சு எப்படி இருக்குது, இப்படி இறக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி பலவிதமான அளவுகளில் கமீஸ் இருக்குது. கமீஸ் போடுறாங்க, மேல் சட்டை, கமீஸ்னா மேல் சட்டை தான், அளவை பற்றி முக்கியம் கிடையாது. கமீஸ் என்பது மேல் சட்டைன்னு தான் அர்த்தம், அது தோப்புன்னு அர்த்தம் கிடையாது என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலரும் கமீஸ் அணிந்ததை நான் பார்க்கிறேன். சிலருடைய கமீஸ் மார்பு வரைக்கும் இருக்கிறது, சிலருடைய கமீஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது. இப்படி பல வெரைட்டிகளாக இந்த உம்மத்துகளை பார்த்தேன். அதில் வந்து உமர் இப்னு கத்தாபும் எனக்கு அது காட்சி தந்தார். அந்த கனவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாபும் காட்சி தந்தார். அவருடைய கமீஸ் நல்லா இழுபடுற அளவுக்கு நல்லா பெருசா நீளமா இருந்தது. இப்படி ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன். பெரிய லம்பா கமீஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு ஆள் தொப்புளுக்கு போட்டிருக்காரு, ஒரு ஆள் தொடக்கி போட்டிருக்காரு, ஒரு ஆள் இடுப்புக்கு போட்டிருக்காரு, ஒரு ஆள் மார்பு வரைக்கும் போட்டிருக்காரு. 3 வகையான கமீஸை பார்த்தேன். கமீஸுக்கு அர்த்தம் விளங்கி போச்சா? இப்ப ரசூலுல்லாஹ் எதை பயன்படுத்துறாங்க, கமீஸுங்கிற வார்த்தையை அதிகமான மக்கள் வந்து இப்படி தான் போட்டிருக்கிறாங்க, இவர் பெருசா போட்டிருக்கிறாரு. அப்ப மக்கள்லாம் கேட்குறாங்க, இது சரி, இது கிடக்கட்டும், இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நீங்க கனவுல போட்டு சட்டையை போட்டு பார்த்தா அதனால எங்களுக்கு என்ன? சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஃபமா அவ்வல் ததாலிக்க யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க, நீங்க கனவுல பார்த்தீங்க, நாங்க பார்க்குற கனவு மாதிரி உங்க கனவு கிடையாது, அதுக்கு ஒரு மீனிங், ஒரு மெசேஜ் இருக்கும், அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வஹி வந்திருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும், அது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தீன், தீன் தான், வேற என்ன? சில ஆளுக்கு இவ்வளவு தீன் இருக்குது, சில ஆளுக்கு மட்டும் தீன் இருக்கு, சில ஆளுக்கு தீன், அவங்களுடைய தீனுடைய பற்று, நன்னடத்தை, அவங்களுடைய மார்க்கப்பற்று எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அதை நல்லா காட்டுறானா. சில ஆட்களை சகாபாக்களை சில ஆளை பார்த்தா இவ்வளவுதான் வச்சிருக்காங்க, சட்டையே இவ்வளவுதான் இருக்குது, இப்படி போட்டு சில சகாபா அவங்கள்ட்ட கம்மியான தீன் இருக்குது, சில ஆள்கிட்ட இவ்வளவு இருக்கிறது, சில ஆள்கிட்ட, அதனால சில மிஸ்டேக் எல்லாம் நடந்தது காரணமே தான், பல வெரைட்டிகள் அவங்க இருந்தாங்க. உங்களை எல்லாம் அந்த மாதிரி பார்த்தேன், உமரையும் பார்த்தேன், அவர் நல்ல பெரிய சட்டை போட்டுருந்தார் வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல பார்த்தாங்களே, சட்டைகள் அணிந்திருக்க பார்த்தேன்னு தானே சொன்னாங்க. எப்படி சொல்லியிருக்கணும், உமர் மட்டும் சட்டை போட்டிருந்தாரு, மீதி பேர்லாம் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களே சொல்லணும். இது வரைக்கும் உள்ள ஜாக்கெட் தானே, இது வரைக்கும் உள்ளதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம ஜாக்கெட் தானே சொல்லுவோம். எப்படி சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதையும் சட்டைங்கிறாங்க. அப்ப சட்டை என்பது நீங்க சொல்லக்கூடிய தோப்புங்கிற அர்த்தம் கிடையாது. சட்டைங்கிறது மேலே அணியக்கூடிய ஒரு ஆடை, சாதாரணமா என்ன ஆடை எவ்வளவு அணியுமோ அதுதான். இது எக்ஸ்ட்ராவா சிலருக்கு இம்புட் இருக்குது, சிலருக்கு அம்புட் இருக்கு, நடுவில் உள்ளதான் அளவு. சிலருக்கு இவ்வளவு இருக்கிறது எப்படி சட்டை என்று பேர் வருகிறதோ, அவ்வளவுக்கு கீழே போறது எப்படி சட்டைன்னு பேர் வருகிறது. அது கனவுல தீன காட்டுற கால் அப்படி காட்டிக்கிறான், பெருசா காட்டுறான், பெருசாவும் காட்டுறான், சின்னதாகவும் காட்டுறான். இப்போ நடுத்தரம் என்ன, நடுத்தரது வச்சுக்க, இது வரைக்கும் கடற்கால் வரைக்கும் இருந்திருக்குது, அதுவும் சட்டை தான், இது வரைக்கும் இருந்திருக்குது, இவ்வளவுலாம் பல மாதிரி இருந்திருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு பெருசாக இருந்திருக்குது, சில ஆளுக்கு சின்னதாகலாம் இருந்திருக்கு. இதை வந்து பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை கமீஸ்னு குறிப்பிடுறாங்களே, நீ சொன்ன இப்போ அனர்த்தமா நீ கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ் இப்போ கேட்டுருவோமா, கேட்பியா? நம்மளை கேட்குறாருல, இவ்வளோ பெரிய அவதூறு பார்த்தீர்களா, சஹாபா கமீஸுக்கு இப்படி அர்த்தம் செய்து அப்படி இங்கே கொதிக்கிறீங்களே, இப்போ யார்கிட்ட போய் கொதிக்க போறீங்க?
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்ல போனால் இப்போ ரசூல்லா வந்து என்ன மாதிரியான அதில் வாங்க, இது வந்து ஒரு லைஃபான ஹதீஸ் தான். லைஃபான ஹதீஸில் சட்டம் எடுக்கக்கூடாது, ஆனால் மொழி எடுத்துக்கலாம். லைஃபான ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு அரபு மொழிக்காரர் தானே, மொழி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ரசூல்லா சொன்னதாக சொல்லக்கூடிய விஷயத்தில் அவருக்கு ராங்காக இருந்தால் கூட இது வந்து லைஃப் எடுத்து சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க. நானே சொல்லிக்கிட்டேன், இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லைஃபான ஹதீஸ், இதுலேருந்து சட்டம் எடுக்க இயலாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான எல்பசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமீஸ் அணிவார்கள். எப்படி அணிவார்கள் என்று கேட்டால், கஸ்ரல் எதைன்னு ஒத்தூள், நீளமும் குறைவாக, கையும் குட்டையாக. கையும் நீளமாக இருக்காது, நீளமும் இறக்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரியான கமீஸை அணிவார்கள். கமீஸை அணிவார்கள் என்ன இருக்கு, இப்னு மாஜாவில் ஹதீஸ் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி அணிஞ்சாங்களா இல்லையாங்கிற பாயிண்ட் அல்ல, அந்த பாயிண்ட் எடுத்தால் லைஃபான சேர்த்துக்கிறது ஆயிரம். கை உயரம் கம்மியாக உள்ளது என்பதை கமீஷன் குறிப்பிட்றாரா இல்லையா? உயரம் கம்மியாக உள்ள ஒரு ஆடையை பேசும் பொழுது என்ன பண்ணுறாரு அவர், அந்த அறிவிப்பா நாணய நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிட்டோம். மொழி அவருக்கு தெரியுமில்ல, அரபு மொழிக்காரங்க தானே, தாய்மொழி உள்ளவங்க தானே. கமீஸ் என்ற வார்த்தையை அவர்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒரு தமிழுக்கு ஒரு மொழியை பற்றி அறிஞ்சிக்கிறா இருந்தால் கருணாநிதி கூட எடுத்து உதாரணம் காட்டலாம்ல. மொழிக்கு கருணாநிதி சைகான ஆளான்னு கேட்க முடியுமா? அறிவிப்பாளர் பலமான அறிவிப்பாளர் கேட்க முடியுமா? கருணாநிதி சொல்ல கூட நம்ம எதுக்கு எடுத்து காட்டுவோம்? தமிழ் மொழியில் ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது கருணாநிதி சொல்லிடுறார். கருணாநிதி லைஃப் ஆனாலும் சொல்லுவீங்களா? லைஃபாக இருந்துட்டு போகிறார், பலவீனமாக இருந்துட்டு போகிறார். அதனால என்னென்ன அவருடைய அறிவிப்பையும் நாணய நம்பிக்கையை அலசுகிற இடமா இது. அதனால வந்து இதை நம்ம பார்க்குறோம். அதனால இந்த கமீஸ் என்பது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பயன்படுத்துறதை பார்க்குறோம். குட்டையானதுக்கு கையும் குட்டை உயரமும் குட்டை இப்படியான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கமீஸ் என்ற வார்த்தையால் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கமீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண அடிபட்டு போச்சு ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறா தெரியுமா, கமீஸுக்கு அப்புறம் துப்பான்கிற வார்த்தை சேர்ந்து வருது. கமீஸும் போட்டார்கள், துப்பானும் போட்டார்கள். துப்பான்னு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவருக்கு லந்து பண்ணுறக்காண்டி, கிண்டல் பண்ணுறக்காண்டி துப்பான் என்றால் டவுசர் என்று போட்டிருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கிறார்கள்? டவுசர் என்று போட்டு விட்டார்கள். துப்பானுக்கு அர்த்தம் ஜட்டி, ஜட்டி போட்டு சொல்லு, நீ ஜட்டின்னு அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாரு. அர்த்தம் பண்ணிட்டு அவர் என்ன வியாக்கியானம் பண்ணுறாரு, அது ஏன் ஜட்டின்னு கூட சொல்லக்கூடாது, அது இங்கிலீஷு, தமிழில் சொல்வதாக இருந்தால் கோவணம் அப்படிங்கிறாரு. முன்னையும் பின்னையும் மட்டும் மறைக்கிறதுக்கு பேர் தான் அப்படின்னு பெரிய எக்ஸ்ட்ராவான விளக்கம்லாம் கொடுத்து அது ஒரு கிண்டல் மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி, நம்மளை கேலி பண்ண நினச்சிக்கிட்டு சஹாபாக்களை கேலி பண்ணுற மாதிரி என்ன செய்யற, கோமணம் கட்டியிருந்தாங்கன்னு நானே கட்டினாலும் அவங்க தான். இவர் யாரை கிண்டல் பண்ணுறாரு, அந்த வார்த்தையை சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுறாரு நினைக்கிறாரு. அதில் இருக்கிறது கோவணம் தான் இருக்குதுன்னா இப்போ யார் கோவணம் கட்டினாங்கன்னு அர்த்தம், சஹாபாக்கள் கோவணம் கட்டினாங்கன்ட்டு சஹாபாக்களை மதிக்கிறாங்களாம். நம்மளை திட்டுறன்னு வந்து விட்டு கடைசியில் திட்டுறது யார, சஹாபாக்களை. சரி, அதில் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அந்த துப்பான் என்று போட்டிருக்குதே அது என்ன தெரியுமா, முழுசாக தோப்பு போட்டு விட்டார்கள். தோப்பு போட்டதுனால உள்ளுக்கு ஜட்டி கோமணம் கட்டியிருந்தாங்க. தோப்பு போட்டால் உள்ளுக்கு ஜட்டி போட்டு எப்படி உனக்கு தெரியும், தோப்பு போட்டு விட்ட ஜட்டி போட்டு இதை வேணா சொல்லுவான. முதல்ல நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் வேட்டியும் சட்டையும் போட்டிருக்காரு நம்ம சொல்லுவோம். வேட்டியும் சட்டையும் ஜட்டியும் போட்டிருக்கான்னு யாரும் சொல்லுவானா? இல்லை சொல்லுவானான்னு நான் கேட்குறேன். இப்போ சைபுதீன் ரசாதி ஜட்டி போட்டிருந்தாரா இல்லையா, யாரா சொல்லுவீங்களா? போட்டிருந்தாரு சொல்லுவீங்களா? அடே வெளியில் தெரிகிறத ஒருத்தன் சொல்லுவானா? இவர் என்ன சொல்றாரு, அது உள்ளே அவர்கள் கோவணம் போட்டிருந்தார்கள் இல்லையா, அதைத்தான் சொல்லுதுங்கிறார். இவர் தோப்பு மறைச்சிச்சான் ஃபுல்லாக, தோப்பே போதுமானதாக இருக்கிறான். அதுக்கு அப்புறம் அடிஷனலாக என்ன போட்டிருந்தாங்களா, உள்ளக கோமணத்தை கட்டியிருந்தாங்களாம். அப்போ தோப்பும் போட்டு கோமணம் கட்டியிருந்தார்கள்னு அதுக்கு அர்த்தம். உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லைங்கிறாரு. நான் கேட்குறேன், அதில் இந்த மாதிரி மஸ்லின் துணி இல்லாமல் அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்படி உள்ளெல்லாம் காட்டுற மாதிரி அப்படி போடுறதுக்கு போது அனுமதியாச்சு இருக்குதா? உள்ள ஜட்டி தொடை கன பரிமாணங்கள்லாம் தெரிகிற மாதிரி இந்த காலத்தில் தயாரிக்கிறாங்களே, அப்படியான ஒரு ட்ரெஸ்ஸுகள் இல்லாமல் அங்கே சாக்கு தான் கித்தான தான் போதிக்கிறாங்க, சாக்கு தான் ட்ரெஸ்ஸு, அதில் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி வெள்ளை வேட்டி இந்த மாதிரி அணிஞ்சால் கூட சைதா கிதாக்கு போகும்போது அந்த ஜட்டி போட்டிருக்கிற ஒரு ஃபிகராகவும் தெரியும், அது தெரிகிற மாதிரி அவங்களோட ஆடை இருந்துச்சு. அந்த மாதிரி சாக்கத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய்கிட்டு தோப்புன்னு வச்சுக்கிறோம்ப்பா, சாக்கு தானே போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே ஜட்டி இருந்துச்சுன்னு பார்த்த ஆள் யாரு? இது வந்து எங்களை கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் வியாக்கியானமா இதுக்கு நேரம் தைப்பீரா? வருவோம் துப்பானுக்கு நான் ஆதாரம் வேறு ஆதாரம் சொல்கிறேன். துப்பானுக்கு இங்கே பார்க்கணும்ல, அதே ஹதீஸ் நான் சட்டையை தானே பார்த்துட்டேன். 365வது ஹதீஸில் 360 வந்தால் ஒன்றுன்னு அர்த்தம். 365ன்னு சொன்னால் பாகத்தை நீங்களே விளங்கிக்கலாம். 1000க்கு மேலே வந்தால் 2ஆம் பாகம்னு வச்சுக்கிறங்க, 2000க்கு மேலே வந்தால் 3ஆம் பாகம்னு வச்சுக்கிறங்க. ஒன்றில் ஒரு 1000 இருக்குது, அதுதான் பாயிண்ட். 365 நீங்களே நினைச்சிக்க வேண்டியது
ஒன்றாம் பாகம் நான் சொல்லாட்டாலும் நீங்களே விளைக்கிற வேண்டியதான். எத்தனை சொன்ன 365 ஹதீஸா? இப்போ பாருங்கள், மறுபடியும் திருப்பி படிக்கிறேன். முதல் நீங்கள் சட்டையை மட்டும் கவனிச்சிங்கல்ல, இப்போ அரைக்கால் சட்டைன்னு வருதா, டவுசர்னு வருதா, இவர் சொன்ன மாதிரி கோமணம் வருதா, ஜட்டி வருதான்னு கவனிச்சிட்டு வாங்க. முழுசையும் படிச்சிடுறேன். துப்பான்ங்கிறது இல்லை அரபியில் எத்தனை இடத்துல வருதுன்னு கேட்டால் 1 2 3 இந்த மொத்த ஹதீஸில் அரபியில் 3 இடத்துல துப்பான் வருதுங்க. இந்த மொத்த ஹதீஸில் அரபியில் எத்தனை வருது? 3 இடத்துல துப்பான் வருது. இப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். ஒரு மனிதர் நபிசல் அவர்களிடம் ஒரே ஆடையை அணிந்து தொழுவது பற்றி வினவினார். அப்போது உங்களில் எல்லோரும் இரு ஆடைகளை வைத்திருக்கிறார்களா என்று நபிசல் அவர்கள் கேட்டார்கள். உமர் அலி ஆட்சி காலத்தில் பிராக்கெட்ல பின்னர் ஒரு மனிதர் உமர் அலி அவர்களிடம் இது விஷயமாக வினவினார். அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி இருந்தால் நீங்களும் விசாலமாக்கி கொள்ளுங்கள் என உமர் அலி கூறினார்கள். சிலர் எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலாடையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் அணிந்து தொழுதனர். இன்னும் சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலங்கியும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் முழுக்கால் சட்டை மேல் போர்வையும் அணிந்து தொழுதனர். முழுக்கால் சட்டை நமக்கு வேண்டியதில்லை. வேறு சிலர் முழுக்கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்து தொழுதனர். முழுக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் நம்பர் 1 அரைக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்தவராக சிலர் தொழுதனர். 2 அரைக்கால் சட்டை வந்துருச்சா? அதுக்கப்புறம் இவ்வாறு பலவிதமாக தொழலானார்கள். வேஷ்டியும் சட்டையும் என்பதற்கு பதிலாக வேஷ்டியும் மேல் போர்வையும் என்று உமர் அலி சொன்னார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் எழுத்து கவனக்குறைவாக அதை போட்டிருக்காரு. வேஷ்டின்னு வரல, துப்பானின்னு ஒரு இதாக தான் வருது. அந்த இடத்துல மேல் போர்வைன்னு கவனக்குறைவாக செஞ்சுட்டார். 2 இடத்துல துப்பானுக்கு அரைக்கால் டவுசன் ஒரு போட்டிருக்காரு. ஒரு இடத்துல அவரே தப்பா மொழிபெயர்த்திருக்கிறார். பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்கே கோமணன் தான் வந்துச்சா? துப்பான் வருது இல்லைங்க, எங்கன்னா கோமணன் வந்துச்சா? ஜட்டின்னு வந்துச்சா? என்ன வருது? அரைக்கால் சட்டை. கால் சட்டை இருக்குல்ல, பேண்ட்டுக்கு வந்து தமிழில் சரியான சொல்லியது கால் சட்டை. காலில் போடக்கூடிய கால் சட்டை, கால் பாகம் இல்லை, கால் கை கால் மாதிரி அந்த காலில் போடக்கூடிய சட்டையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? கால் சட்டை. இதை வந்து ஃபுல் பேண்டை குறிக்கிறதுக்காக என்ன சொல்லுவோம்னா முழுக்கால் சட்டைன்னு சொல்லுவோம். ஃபுல் பேண்டை குறிக்கிற என்ன செய்வோம்? முழுக்கால் சட்டைன்னு சொல்லுவோம். ஃபுல்லுக்கு இல்லை அந்த உங்களுக்கு இருக்கும்ல, அதுக்கு என்ன செய்வோம்? அரைக்கால் 8ல் 1 இல்லை. அரைக்கால் சட்டைன்னு நீங்கள் அந்த கணக்கில் வரும். அரைக்கால் கால் முக்கால் கால்ரைக்கால், அந்த அரைக்கால் இல்லை. அரைக்கால்னா காலில் பாதி இல்லை. வணங்குதா? கால் இருக்குல்ல, அது என்ன சொல்றது? இங்கிலீஷில் சொல்றது வேற பாஷையில் சொல்லணும். காலுக்கு நீங்கள் இங்கிலீஷில் லெக்கில் பாதி. அரைக்கால் என்ன அர்த்தம்? ஏன்னா காலில் பாதினா மறுபடியும் அரைக்கால் அர்த்தம் வரும். அதனால என்ன செய்யறது? இந்த லெக் இருக்கு பாருங்களேன், அதுல பாதி அரைக்கால் சட்டை டவுசர்னு சொல்றது. இந்த டவுசருங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கு. ட்ரௌசருங்கிற இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கிறதுனால தமிழ் மொழிபெயர்த்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ட்ரௌசருக்கு சரியான வார்த்தை என்ன? அரைக்கால் சட்டைங்கிறதான் பழக்கம் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதில் வந்து சட்டைக்கு அர்த்தம் என்னன்னு அவங்கள பண்ணிவிட்டாங்க. அடுத்து என்ன அர்த்தம் போடுறாங்க? அரைக்கால் சட்டை அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அதாவது அரைக்கால் சட்டையும் மேல் அங்கியும் மேலங்கினா போர்வை, அரைக்கால் சட்டை கீழே மேலங்கி போல, மேல் அங்கியும் அரைக்கால் சட்டையும் அணிந்து தொழுதனர். அரைக்கால் சட்டையும் அணிந்தவராக சிலர் தொழுதனர். 2 இருக்கு அரைக்கால் சட்டைங்க. ஒன்று வந்து மேலே சட்டை கீழே அரைக்கால் டவுசர்னு வச்சுக்கிறோம். அது மாதிரி மேலே வந்து அங்கினா போர்வை, மேலே ஒரு போர்வை கீழே ஒரு அரைக்கால் டவுசர் சட்டை, இதை அணிந்து தொழுதார்கள் சொல்லி இதை வந்து இவ்வளோ பேரும் சேர்ந்து மொழிபெயர்த்து போட்டுருக்கிறாங்களே. இப்போ எங்கேருந்து உனக்கு கோவணம்னு இடத்து கிடைச்சி? இப்போ இதை இப்போ கோவணம் போட சொல்லி போய் திருத்து. துப்பாண்டு வர இடத்துல என்ன செய்யணும்? கோவணம் திருத்தணுமா இல்லையா? கோவணத்தை அணிந்து தொழுதார்கள் திருத்து. இது ஒரு பாயிண்ட் ஆச்சா? அப்போ இதில் என்ன நமக்கு விளங்குது? இதுக்கு வந்து அரைக்கால் சட்டைன்னு அர்த்தம். விளங்குதா? அதாவது முழங்காலுக்கு கொஞ்சம் மேலே இருக்குல்ல, இந்த முழங்கால் மடிக்கிற இடம் இருக்குது பாருங்களேன், அதை விட கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் அது அரைக்கால் டவுசரும்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய தஃப்சீர் ஒன்று பண்ணுறாரு. அதான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் லைசலஹு ரிஜ்லானி, அந்த ஆடைக்கு 2 கால் இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. 2 கால் இல்லாட்டி என்னங்க அர்த்தம்? பட் பாயிண்ட் போடுறாரு. கால் இருந்தால் டவுசரு, 2 கால் இல்லாட்டி என்ன? ஜட்டி தானே, கோவணம் தானே ஒரு மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ லைசலஹு ரிஜ்லானின்னு ஒரு வார்த்தையை அந்த அகராதியில் வருதுங்க.
அதை எடுத்து காட்டுறாரு. பார்த்தீங்களா, துப்பான் என்று சொன்னால் 2 கால் இல்லாத ஆடை அப்படின்றாரு. ஆனால் அதில் ஒரு பாதி மறைச்சிட்டார். அகராதிக்கு அர்த்தம் செய்யும் போது ஒரு கள்ளத்தனம். அகராதியில் எப்படி இருக்குன்னு கேட்டா 2 கால் இல்லாத ஆடைன்னு வரல, சிறுவாளுன் லைசலஹு ரிஜ்லானி, 2 கால் இல்லாத சுருவாள், 2 கால் இல்லாத பேண்ட். அதாவது பாருங்க, சுருவாள்னு வளைக்கிறீங்க. சுருவாள்னாலே என்ன அர்த்தம்? காலமாட்டு ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். 2 கால் இல்லைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா 2 கால் இல்லாத டவுசர்னு சொல்லப்படுது. ஜட்டி இது ஆகாது. ஒரு ஃபுல் பேண்ட் எவ்வளவு பெருசா சுருவாளுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லாம இருக்கிறதுனால 2 கால் இல்லாதுன்னு சொல்லப்படுது. அதை விளங்குறதுக்காக வேண்டி இவர் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு? பார்த்தீங்களா, ஜட்டி கோமணம் தான் போட்டார்கள், அப்ப நீ இப்படி எழுதுனுமே, சட்டையும் கோமணமும் போட்டு தொழுதார்கள் எழுதுவியா கேட்கிறார். உண்மையில் அதுதான் அர்த்தமாக இருந்தால் ரசூல்லா காலத்தில் செஞ்சு இருந்தால் அதையும் சொல்லத்தான் செய்வோம். ரசூல்லா காலத்தில் உனக்கு என்ன வைக்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் எது சொன்னாலும் நாங்கள் செய்வோம். எங்க மானவ ரோசத்தையெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், எங்க மன இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ரசூல்லா அப்படியும் செஞ்சார்கள் என்றால் அதுதான் சொல்லத்தான் செய்வோம். ஹதீஸ்ல உள்ள புகார்ட்ட சண்டைக்கு போடும். சண்டை யார்கிட்ட பிடிக்கணும்? புகாரி இமாம் எழுதி வச்சிருக்காருல்ல, சஹாபாக்கள் மேல அவதூறு அவர் சொல்லிட்டார். அப்ப சஹாபாக்களை பற்றி அவதூறு சொன்ன நானா? புகாரி இமாமா? அப்ப அந்த புகாரி ஓதி கொடுக்குற குர்ஆனுக்கு அடுத்தபடி சிறந்ததுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்கள் எதை ஹதீஸ் என்று ஒத்துக்கொண்டிருக்கீங்க? அதுல உள்ள அர்த்தத்தை நான் வாசித்து, நாங்க இது வஹாபி வெளியிட்ட தமிழாக்கமா, இது தௌஹீத் ஜமாத் வெளியிடா, ஜாக்கு வெளியிடா, அல்லது ஜமாத் இஸ்லாமி குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி வெளியிடா? முழுக்க முழுக்க சுன்ன ஜமாத் வெளியீடு. அப்ப சுன்ன ஜமாத் வெளியீட்டில் வரக்கூடிய அர்த்தத்தை எடுத்து காட்டுறேன், நீங்க அதையும் மறுத்தீங்களா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம விளங்குறது இவர்கள் மனோ இச்சை அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க, தீர்ப்பளிக்கிறார்கள். தெளிவா தெரிகிறது. மேல சட்டையும் அரக்க. ஏன் இதெல்லாம் விளங்குறோம்னு கேட்டா நல்லா விளங்கணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படித்தான் யதார்த்தமா இருந்திருக்க இயலும். நம்ம காலத்தில் உள்ள மாதிரி நம்ம சொல்றோமே, எல்லாரும் டவுசர் போட்டுவாங்க, நான் உங்களுக்கு சொன்னோம். ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்து விட்டால் அதுக்காக வேண்டி அவன் இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் முட்டுக்கால் வரைக்கும் மறைக்க சொல்றீங்க, அப்போ எல்லாரையும் இப்போ பேண்ட் போட்டோம்னா பாதி வெட்டிட்டு வேண்டாம் அர்த்தமா? அதுக்கு நீங்களே என்ன சொல்றீங்க? நாங்கள் தான் முட்டுக்காலுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்லைங்கிறோம். நீங்கள் உங்கள் சருத்துப்படி என்ன, தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும் தானே நீங்கள் ஃபிக்ரில் எழுதி வச்சுக்கிறீங்க. சைபுதீன் ரசாதி கொள்கை அதானே, நிஜாமுதீன் மம்பை கொள்கை அதானே, ஹனபி மதுஹபு கொள்கை அதானே. தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும்னோடனே இதுக்கு என்ன அர்த்தம் செய்யக்கூடாது? பார்த்தீர்களா, தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்க சொல்கிறார்கள். உங்களை எல்லாம் சட்டையை கலட்டி விட்டு வர சொல்கிறார்கள், உங்களை எல்லாம் பனியனை கலட்டி விட்டு வர சொல்கிறார்கள். அட ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளவு உண்டு ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க, ஒரு நேரத்துக்கு தேவைப்படும். ஒரு நேரத்துக்கு ஒரு ஜெயிலில் கொண்டு அடைச்சிவிட்டான், விசாரணை கைதியாக இருக்கும், இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட விடுவான். உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான்னு வைங்க, 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை டவுசரை போட்டு விட்டுருவான். அப்போ நம்ம தொழாமல் இருக்க இயலுமா? அந்த மாதிரிலாம் ஒருத்தன் மாட்டும் பொழுது அவனுக்கு இது யூஸ் ஆகாமல் இல்லையா? யூஸ் ஆகாமல் இல்லை. தண்டனை கைதி, தண்டிக்கிற தண்டனை பெறக்கூடிய கைதிகளாக இருந்தால் வேலை வெட்டிலாம் வாங்குவான், அவனுக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுருவான். அப்போ யூனிஃபார்ம் போடும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு இல்லைன்னு இப்படி காலமெல்லாம் தொழாமல் இருப்பீங்களா? இதெல்லாம் கூட நினச்சி கூட ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், இது மாதிரியான ஒரு லூப்பை வைத்திருக்கலாம்னு விளங்க மாட்டீங்களா? அப்போ காலகாலத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் தானே இது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இந்த நிலையில தான் இருந்தால் அணிந்தால் அது தவறு இல்லைங்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க, முட்டுக்கால் வரைக்கும், நீங்கள் முட்டுக்கால் வரைக்கும்னு சொல்வதற்கு நீங்கள் என்ன வியாக்கியானம் கொடுக்குறீங்க? குறைஞ்சபட்ச அளவு அதுன்னு சொல்றீங்களா? அதை பயான் பண்ணி ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறீர்கள்? சட்டையை கழட்டி போட்டு வரமாட்டீர்களா? பனியனை கழட்டி போட்டு வரமாட்டீங்களா? பாதி பேண்டை வெட்டிட்டு வரமாட்டீங்களா? நீங்கள் பயன் பண்ணீங்க அப்படி அர்த்தம் அதுக்கு? நீங்க பண்ணுவதற்கு அந்த அர்த்தம் இல்லாத மாதிரி நாங்க பண்ணுவதற்கு அந்த அர்த்தம் இல்லை. நாங்க வேதாந்தவாதத்துக்கு உங்களை பிடிக்கலாம்ல அப்படி இப்படி சொல்கிறார்கள், அப்படி நாங்க சொல்லவே இல்லை. ஒருத்தன் வந்தான் அப்படி தோடுதா அவனை தடுக்க இயலாது, அது அல்லாஹ் கொடுத்த உரிமை. அந்த அளவுக்கு தொடக்கி மேலே கொஞ்சம் ஏற்றி இருந்தா, முழங்காலுக்கு மேலே கொஞ்சம் ஏற்றி இருக்குமே, ஆனால் அதனால அவனை நீ இதனால தொழ இயலாதுன்னு விரட்ட இயலாது. விரட்ட உரிமை நமக்கு இல்லை. மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள், அதை யாரும் விரட்டவில்லை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சொன்ன சஹாபாக்களை பின்பற்றாங்களாம். பயன் விளங்குதா? அதுக்கப்புறம் துப்பான் இருக்குல்ல, துப்பானுக்கு வர்றேன். துப்பானில் அதாவது சராவியிலும் கசீரும், துப்பானுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால் சராவியிலும் கசீரும், குட்டையான சுருவால். சுருவால்னா காலில் போடக்கூடிய சட்டை, குட்டையான கால் சட்டை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்கள் புகாரியில் வரக்கூடிய செய்தி ஹதீஸ் நம்பர் வராது, தலைப்பில் வரும். புகாரியில் வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டால், இந்த இஹ்ராம் கட்டுறோம்ல, இஹ்ராம் கட்டும் பொழுது தைக்கப்பட்ட ஆடைகள் நம்ம அணியக்கூடாதுங்க. துண்டு தான் போத்திருப்பாங்க. பார்த்துக்கலாம், ஹஜ்ஜிக்கு போகிறவங்க இஹ்ராம் கட்டும்போது இதுதான் போட்டுக்குருவாங்க. அதே நேரத்தில் ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கருத்து இது,
அவங்க கருத்து தானே தவிர இந்த இது மசாயிலுக்கு நான் உடன்பாடு கிடையாது. ஆனால் அவங்க துப்பானை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது சொல்ல வர்றேன். துப்பான்கிற சொல்லுக்கு என்ன மீனிங், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய இந்த இது இருக்குல்ல பல்லக்குன்னா ஒட்டகத்துக்கு வச்சுக்கிற தொட்டி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து பெண்கள் வந்து ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துருப்பாங்க. அவங்கள இறக்கி கூட போகிறதா இருந்தால் அவங்க நடக்க முடியாதவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், அல்லது மரியாதைக்குரிய இருந்தாங்கன்னா பல்லக்கு மாதிரி எதிர்க்க தோளில் தூக்கிட்டு போவாங்க. இப்படி அந்த ஒட்டக தொட்டியை பல்லக்கு தூக்கின்னு வைங்களேன், பல்லக்கு தூக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய பல்லக்கை யாரெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த கீழே வேஷ்டி கட்டுறாங்கல்ல அது விலகுதுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, துப்பான் போட்டுக்கிறங்க அப்படின்னு ஆயிஷா நாய் என்ன பண்ணுறாங்க, துப்பான் போடுவது தப்பு இல்லைன்னு சொன்னார்கள். கோமணம் கட்டிட்டு போனாங்களா? இப்போ ஆயிஷா நாய்க்கு முன்னாடி கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் பல்லக்கு தூக்கிட்டு போனாங்களா? அரைக்கால் டவுசர்னு அர்த்தம் செய்வீங்க. இங்கே ஆயிஷா நாய்க்கு முன்னாடி பல்லக்கு தூக்குறவங்க துப்பானை போட்டுக்கொள்வது தப்பு இல்லை. பொம்பளையா இருக்கிறாங்க, ஆம்பளைங்க தூக்குறாங்க, விலகுது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தூக்குற ஆளுக்கு தச்ச ஆடை போடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதில் விதிவிலக்கு கொடுக்குறாங்க அவங்க. அது நம்ம விதிவிலக்கு கொடுக்க மாட்டோம். தச்ச ஆடை போடக்கூடாதுன்னு சொன்னால் போடக்கூடாது தான். எதுக்கு விதிவிலக்கு ஹதீஸ்ல வருது அதுதான் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கும் சேர்த்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. தச்ச ஆடையை வந்து இஹ்ராம் கட்ட நேரத்தில் தைக்கப்பட்ட ஆடை டவுசர் தச்சு தானே இருக்கு, டவுசர் போட்டுக்கிறலாம். நீங்கள் பல்லக்கு தூக்கும்போது அது விலகுது, ஒரு பொம்பளையாக இருக்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது, அதெல்லாம் டவுசர் போட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இது கோமன்னு அர்த்தம் செய்வியா? இப்போ கோமணம் கட்டிட்டு வாங்க ஆயிஷா நாய் சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ இது இந்த அர்த்தம் இல்லைங்கிறது விளங்குறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த புஸ்தகத்தில் நிறைய ஹதீஸுகள் சொல்லியிருக்கிறோம் ஏகத்துவத்தில். அடுத்த ஒரு மாதத்துலையும் சில ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற வந்தால் இதில் எல்லாத்தையும் சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. சிலதுக்கு சொல்கிறாரு, சிலதுக்கு மறைக்கிறாரு. அவளுக்கு தொடையை மறைக்கிறது பயங்கரமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்லாம் எங்களுக்கு இருக்கிறது, அதை கூட இவர்கள் ஒழுங்கு ஆய்வு பண்ணவில்லை என்றெல்லாம் அதில் சுமத்துகிறார். இன்ஷா அல்லாஹ் எப்படி டைம் இருக்காத, சனிக்கிழமை தான் வச்சுருக்கிறீங்க, அதனால் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்குள் ஒரு நாள்